முடிச்சிட்டியா? கவனி லதா. டேட் லாஸ்ட் கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோமா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம்? ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக்கு, அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அக்ரூட் இன்கம் பட் நாட் ரிசீவ்டு, அதுக்கப்புறம் வந்து பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், டெப்ரிசியேஷன், இதெல்லாம் கடைசி வரையும் பார்த்துருப்போம். க்ளோசிங் ஸ்டாக் என்ன ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் சொல்லு, எனக்கு ஜேர்னல் என்ட்ரி வேணாம், ட்ரீட்மெண்ட். அப்புறம் நான் ஜேர்னல் என்ட்ரி தனியாக கேட்கறேன் கொஸ்டின். ட்ரீட்மெண்ட் ட்ரேடிங் கிரெடிட், பேலன்ஸ் ஷீட் கிரெடிட். கரெக்டா? ஒன்னு மேல ஒரு என்ட்ரில வந்துடணும், கீழே ஒரு என்ட்ரி வந்துடணும். அதே ட்ரேடிங் கிரெடிட், பேலன்ஸ் ஷீட் கிரெடிட். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் ட்ரேடிங்ல இருந்து P&L என்ன பண்ணி இந்த எக்ஸ்பென்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸோட ஆட் பண்ணிட்டு லைபிலிட்டில என்ன பண்ணிடணும், போட்டுறணும். கான்செப்சுவலா பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம என்ன பண்ணல, பே பண்ணல. அப்ப நெக்ஸ்ட் இயர் தான் we have to pay. அப்ப இந்த வருஷம் அது என்னது, லைபிலிட்டி எடுத்துட்டு போறோம். லைபிலிட்டி சைடுல ஏன் ஆட் பண்ற, நம்ம பே பண்ணணும். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம டியூரிங் தி இயர்ல இருந்து எந்த இயர் கொண்டு வரணும், ஃபார் தி இயர் கொண்டு வரணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டியூரிங் தி இயர், ட்ரையல் பேலன்ஸ்ல வர்றது டியூரிங் தி இயர் என்ன நடந்ததுன்னு. ஆனா நம்ம P&L என்ன போடணும், ஃபார் தி இயர். டியூரிங்க்கும் ஃபாருக்கும் வித்தியாசம் என்ன? டியூரிங்னா ஒன்னு நான் கம்மியா பே பண்ணிருப்பேன், இல்ல அதிகமா பே பண்ணிருப்பேன். கம்மியா பே பண்ணிருந்தேன்னா ரீசன் என்ன? ரெண்டு ரீசன். நான் கம்மியா பே பண்ணிதான், தட் இஸ் டியூரிங் ஃபாரை விட கம்மியா இருக்குன்னா ரெண்டு ரீசன். ஒன்னு பே பண்ணல, 12 மாசம் ரெண்ட் இருக்கு, நான் 10 மாசம் தான் பே பண்ணிருக்கேன்னா 2 மாசம் பே பண்ணல, அது பேர் தான் என்னது, அவுட்ஸ்டாண்டிங். ஆட் பண்ணிட்டு வந்துரும். லாஸ்ட் வருஷமே இந்த வருஷத்துக்காக நீ பே பண்ணிருப்ப, அப்ப இந்த மாசம் இந்த வருஷத்துக்கு எவ்வளவு தான் பே பண்ணுவ, 10 மந்த்ஸ் தான் பே பண்ணுவேன். ஏன்னா போன 2019லயே நான் என்ன பண்ணிட்டேன், 2 மந்த்ஸ் ரெண்ட், நெக்ஸ்ட் இயருக்கான 2 மந்த்ஸ் ரெண்ட் நான் பே பண்ணிட்டேன். அப்ப இந்த வருஷம் எவ்வளவு தான் பே பண்ணுவேன், மீதி 10 மந்த்ஸ் தான் பே பண்ணுவோம். அப்ப இந்த வருஷம் டியூரிங் கம்மியா இருக்கும். சோ ஆட் ஓப்பனிங் ப்ரீபெய்டு போடலாம், ஆர் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் போடலாம். என்னது, ஆட் ஓப்பனிங் ப்ரீபெய்ட் ஆர் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் போடலாம். அதனாலதான் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்றேன்னா, இன்னும் பே பண்ணல நான் டியூரிங் இயர், அப்ப கம்மியா இருக்குமா, ஆட் பண்ணாதான் எந்த இயர் வரும், ஃபார் தி இயர் வரும். ஏன் சார் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்றீங்க? ஏன் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் நான் மைனஸ் பண்றேன்? டியூரிங் இயர் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு, ஆனா ஃபார் தி இயர் கம்மியா இருக்கு. எதனால டியூரிங் இயர்? ஒன்னு நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணிருப்பேன், இல்ல லாஸ்ட் இயருக்கு பே பண்ணிருப்பேன். ஒன்னு நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணிருப்பேன், நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணா அது பேர் என்னது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். லாஸ்ட் இயருக்கு பே பண்ணா ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். அப்ப என்ன பண்ணணும், லெஸ் ப்ரீபெய்டையும் மைனஸ் பண்ணலாம். ப்ரீபெய்ட் என்னது, க்ளோசிங், லெஸ். அப்ப ஆட் ஐட்டம்ஸ் என்னென்ன, அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங், சாரி அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங், ப்ரீபெய்ட் ஓப்பனிங். புரியுதா ஏன் ஆட் பண்றோம்னு? இது 4 பார்த்தோமா. அதுக்கடுத்து என்ன பார்த்திருந்தோம், பேட் டெப்ஸ் பார்த்திருந்தோம். பேட் டெப்ஸ்ல நான் கிளியரா சொல்லியிருந்தேன். அதுல ஏதோ ஒரு பொண்ணு டவுட் கேட்டிருந்தாங்க, நல்லா கவனி, திருப்பி சொல்றேன். இப்போ ஏ பி சி டி இவங்க டேட்டாஸ், இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி கியூ ஆர் எஸ் கேஎல்எம்என் காமன் கிரெடிட்டர், இவெல்லாம் என்னோட டேட்டாஸ். நான் சேல் பண்ற கஸ்டமர் யாரு, நான் எழுதியிருக்க எல்லாமே என்னோட சேல் பண்ற கஸ்டமர். இயர் எண்டுல ட்ரையல் பேலன்ஸ்ல இவன் எல்லாம் எனக்கு என்னவா வருவான், இயர் எண்டுல ட்ரையல் பேலன்ஸ்ல இவன் எல்லாம் எனக்கு என்னவா வருவான், சண்டே டேட்டாஸா வருவான். கரெக்டா? அந்த வீடியோ நான் கிளியரா சொல்லியிருப்பேன், திருப்பி போய் பார்க்கணும், வேணும்னா திருப்பி பாரு. ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள இப்ப நான் டியூரிங் த இயரே என்ன எனக்கு காசு கொடுக்க மாட்டான், எப்படி டியூரிங் த இயரே என்ன எனக்கு காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லி அவன் ரைட் ஆஃப் பண்ணிட்டானா, என்னவா, பேட் டெட்ஸா. ட்ரையல் பேலன்ஸ் என்ன தெரியுமா ஆகும், ட்ரையல் பேலன்ஸ் நான் ரைட் ஆஃப் பண்ணேன்னா இவன் எல்லாம் எனக்கு என்னவா வருவான், சண்டே டேட்டாஸா. எந்த சைடு வருவான், டெபிட் சைடு வருவான். அஸ்யூமிங் ஒரு ஆளுக்கும் 1 லட்ச ரூபாய் பேலன்ஸ் போட்டுப்போம். அப்ப 12 பேருக்கு எவ்வளவு வரணும், 12 லட்சம் ரூபாய் டெபிட் பேலன்ஸ் வந்திருக்கும். சாரி 16 லட்சம் ரூபாய் டெபிட் பேலன்ஸ் வந்திருக்கும். இப்போ இந்த என்ன நான் டியூரிங் தி இயர் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். டியூரிங் தி இயர்னா என்ன, மார்ச் மாசமோ பிப்ரவரி மாசமோ ஜனவரி மாசமோ அப்பயே நான் என்ன பண்ணிட்டேன், இவன் காசு கொடுக்க மாட்டான்னு புக் அவுட் தூக்கிட்டேன். அப்ப என்ன தெரியுமா ஆயிடும், ட்ரையல் பேலன்ஸ் 11 lakhs ஆயிடும், சாரி 15 lakhs ஆயிடும். அப்ப மீதி 1 lakh டெபிட் இடிக்கும்ல, அப்ப புக்குக்குள்ளேயே பேட் டெட்ஸ் வந்துடும். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள வர பேட் டெட்ஸ். இது பேர் நம்ம ஓல்டு பேட் டெட்ஸ். அது ஓல்டு பேட் டெட்ஸ்லாம் இல்ல, டியூரிங் தி இயர் நம்ம என்ன பண்றோம் அவனை. அப்ப இவன் டியூரிங் தி இயர் அவன் எங்க இல்ல, டெட்டார்ல இல்ல.
அப்ப அவன் லாஸ். இப்ப மிச்சம் இருக்கிற டெட்டார்ஸ் தான் இப்ப நம்ம கணக்கு வர போற டெட்டார். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்னு நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் போடலாம், இல்லனா பேட் டெட்ஸ் போடலாம். என்ன சார் வித்தியாசம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கும் பேட் டெட்ஸ்க்கும்? பேட் டெட்ஸ்னா என் புக்ல இருந்து இப்ப எப்படி என்ன தூக்கணும் அது மாதிரி எம்மையே அழிச்சிருவேன். அது என்னது? பேட் டெட்ஸ். எம்ம வச்சிருப்பேன், ஆனா அவன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டா லாஸா காமிச்சிருவேன். அது என்னது? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அப்ப என் லெட்ஜரை ஓபன் பண்ணி பார்த்தனா அதுல யாரோட பேர் இருக்கும்? எம்மோட பேர் இருக்கும். எம் கொடுக்காத வச்சிருக்க பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஆனா அவன் வராதுன்னு தெரிஞ்சு அவனோட நான் என்ன பண்ணிடுவேன்? ரைட் ஆஃப் பண்ணிடுவேன். ரெண்டாவது ப்ரொவிஷன் பேட் டெட்ஸ். இப்போ எம் கொடுக்கல, பேட் டெட்ஸ்னா கன்ஃபார்ம் 100% ரைட் ஆஃப். பேட் டெட்ஸ்னா கன்ஃபார்ம் 100% ரைட் ஆஃப். ப்ரொவிஷன்னா 10% வராது, 20% வராது, 30% வராது, 40% வராது, 50% வராது, ஈவன் எத்தனை பர்சன்ட் கூட போடலாம்? 100% கூட போடலாம். இப்ப எம்மோட பேலன்ஸ் 1 lakh. நான் பேட் டெப்ஸா ரைட் ஆஃப் பண்றேன்னா 1 lakh என்ன பண்ணிடணும்? தூக்கிட்டு 1 lakh அவன் தூக்கிட்டு அவன் டெட்டார் லிஸ்ட் அவன் என்ன பண்ணிடுவான்? பேரே கீச்சிடுவான். எந்த இது? பேட் டெப்ஸா இருந்தா. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ்னா 1 lakhக்கு 10%, வெறும் 10,000 கூட போடலாம். 20%, 20,000 போடலாம். 100%, 1 lakh நீ என்னவா போடலாம்? லாஸா போடலாம். பட் நம்ம பேலன்ஸ் யாரோட பேலன்ஸ் நம்ம புக்ல இருக்கும்? எம்மோட பேலன்ஸ் நம்ம புக்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப அசியூமிங் எல்லாருக்கும் எத்தனை லட்சம் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன்? 1 lakh 1 lakh. இப்ப நான் பாக்குறேன் KLM 3 பேர் இருக்காங்க தெரியுமா? இவன் 10% கொடுக்க மாட்டானோன்னு தோணுது. எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இவங்க கன்ஃபார்ம் எஸ் கொடுக்க மாட்டான், ஆர் 50% கொடுக்க மாட்டான். இப்போ எனக்கு ஒரு டவுட் சொல்லு ரிஷி, எஸ் 100% கொடுக்க மாட்டான்ல? எஸ் அவனை பேட் டெப்ஸா ரைட் ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸா போடலாமா? எப்படி வேணா போடலாம். அதான் மேட்ரு. 100% உடனே நீ பேட் டெப்ஸ் சொல்லிடக்கூடாது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் சொல்லக்கூடாது. உன் இஷ்டம் சார். அவனை அப்ப நான் என்ன எப்போ எது மாதிரி போடணும்? அவன் என் புக்ல வச்சுக்கணும்னு நினைச்சானா ப்ரொவிஷனா போடு, இல்லன்னா நீ என்ன பண்ணுது? இப்ப நான் எப்படி தெரியுமா போடுவேன்? என்னோட பேலன்ஸ் ஷீட்ல சன்ரை டெட்டார்ஸ் 16 lakhs போடுவோம், 15 lakhs போடுவோம். ஃபர்ஸ்ட் எழுதுறது 15 lakhs. ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல அது என்னவா மாறிடுச்சு. அப்ப என்ன அவன் டியூரிங் டே புக் அவுட் போயிட்டான். A2 அவன் ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே வரல. அப்ப அந்த 1 lakh ஆல்ரெடி எங்க போயிடுச்சு? பேட் டெப்ஸ் போயிடுச்சு. இப்ப நம்ம இருக்கிறது மிச்சம் உள்ளவனுக்கு தான். இப்போ இந்த சன்ரை டெட்டார்ஸ்ல மைனஸ் நம்ம என்ன போட போறோம்? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஆக்சுவலா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? உனக்கு எப்படி நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க? இந்த டெட்டார்ல ஓல்டு பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. இந்த டெட்டார்ல ஓல்டு பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஆல்ரெடி டிடெக்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நியூ பேட் டெப்ஸ் மட்டும் மைனஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப என்ன சார் நியூ பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணா? சப்போஸ் கியூவை நான் பேட் டெப்ஸா ரைட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யார? கியூவை நான் என்ன பண்ணணும்? ரைட் ஆஃப் பண்றேன், பேட் டெப்ஸா ரைட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். RSKLMக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ப்ரொவிஷன் போடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மொத்தம் இருக்கிற அந்த 15 லட்சத்துல இந்த 14 பேர்ல 15 பேர்ல யார தூக்கணும்? கியூ. ஃபர்ஸ்ட் பேட் டெப்ஸ் தூக்கிடும். மைனஸ் பேட் டெப்ஸ் எவ்வளவு லட்சம்? 14 லட்சம். இப்போ இவன் என்ன ஆயிடுவான்? பேட் டெப்ஸ்ன்றது என் லெஜரை விட்டு போயிடுவான். இவனையும் நான் எங்க கொண்டு போட்டுருவேன்? P&L. அப்ப அந்த 1 லட்சமும் P&L போயிடும், இந்த 1 லட்சமும் P&L போயிடும். அதுக்கப்புறம் ஆருக்கு எத்தனை பர்சன்ட்? 50,000 ரூபாய். இவனுக்கு எத்தனை பர்சன்ட்? 100%. 50 பிளஸ் 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய். 1,10,000, 1,20,000, 1,30,000. 180, சாரி 1.8 lakhs. 14 lakhs minus 1.8 lakhs போட்டா 13 lakhs. 12.2 lakhs. 12. இப்ப பாரு, ஒரு டேட்டாவையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிருக்கோம். என்ன அனலைஸ் பண்ணிருக்கோம்? இவனுக்கு 10% ப்ரொவிஷன், இவனுக்கு 10% ப்ரொவிஷன், இவனுக்கு 10% ப்ரொவிஷன், இவனுக்கு 100% ப்ரொவிஷன், இவனுக்கு 50% ப்ரொவிஷன். இவனா புக் அவுட் தூக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் புக் அவுட் தூக்கியாச்சு. மிச்சத்துல இவனுக்கு எல்லாம் பர்சன்டேஜ் போட்டேன், இவனுக்கு எல்லாம் நான் பர்சன்டேஜ் போடல. அப்ப இவன்லாம் டீம்ட் அஸ் என்ன டேட்டா? இவன்லாம் என்ன டேட்டா? இவன் தான் சீக்கிரம் பே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இவன் தான். அதனாலதான் மொத்த டேட்டார்ல ஃபர்ஸ்ட் கொடுக்காதவன மைனஸ் பண்ணு, புக் அவுட் தூக்கணும்ன்றவன மைனஸ் பண்ணு. மிச்சத்துல யாராருக்கு இண்டிவிஜுவலா ப்ரொவிஷன் போடணும்னு நினைக்கிற ப்ரொவிஷன் போடு. ப்ரொவிஷன் போட்டா இவன் எல்லாருக்கும் கணக்கு முடிஞ்சிருச்சு. இவன் எல்லாருக்கும். இப்ப மீதி இருக்கிறவன் தான் என்ன டேட்டாரு? அந்த குட் டேட்டாருக்கு மட்டும்தான் என்ன போட முடியும்? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டார்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டார்ஸ் என்ன?
சீக்கிரமே பே பண்ணி நம்மள்ட்ட இருந்து டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கான ப்ரொவிஷன் போடுறோம். நடிஸ் 40 நாள் நம்ம டைம் கொடுக்குறோம். அவன் எத்தனை நாளே பே பண்ணிடுறான்? 20 நாளே பே பண்ணிடுறான். நம்ம 20 நாள் சீக்கிரம் பே பண்றதுக்கு ஒரு டிஸ்கவுண்டோ ரிபேட்டோ கொடுப்போம்ல, அந்த ரிபேட் வாங்குறதுக்கு இவன் மட்டும் தான் முடியும். அதனாலதான் இதெல்லாம் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற டேட்டாஸ் தான் என்ன டேட்டாஸ்? குட் டேட்டாஸ். அதனாலதான் இந்த பேலன்ஸ்ல எதை போடுறோம்? ப்ரொவிஷன் ஃபார். ஆக்சுவலா இதுலயும் அப்படியே ஜஸ்ட் 5% போடக்கூடாது. இதுலயும் அப்படியே 5%. இப்ப நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் டேட்டாஸ் 1% கொடுத்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? 12.2 lakhsல 1% போடுவோம். பிராக்டிகலா ஸ்பீக்கிங் ஏவை செக் பண்ணணும். ஏ வந்து டிஸ்கவுண்ட் வாங்குவானா? வாங்க மாட்டான். பி வாங்குறதுக்கான 3% வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவன் 1%, இவனுக்கு 0, இவனுக்கு 2%, இவனுக்கு 1%. எப்படி நம்ம இந்த டேட்டாருக்கு போட்டோமோ அது மாதிரி இவனுக்கும் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் இப்படிதான் போடணும். இவனுக்கும் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் இப்படிதான் போடணும். ஆனா நம்ம பிராக்டிகலா எக்ஸாம் எழுதும் போது உனக்கு டேட்டார் லிஸ்ட் கொடுத்து போட சொல்ல முடியாதுல்ல. அதனால என்ன கொடுத்துருவான்? சன்ட்ரே டேட்டார் பேசிடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சன்ட்ரே டேட்டார்ல புக் அவுட் தூக்குறவனும் போடணும். அடுத்தது மைனஸ் பண்ணா டவுட்ஃபுல். நல்லா பாரு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்ங்கிற வேர்டு தப்பு. என்னது? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்ங்கிற வேர்டு தப்பு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ப்ரொவிஷன் பேட் டெப்ட்ஸ் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? இது பேட் டெப்ட்ஸ், இது ப்ரொவிஷன். இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து P&L டெபிட் பண்றேன்னு அர்த்தம். பேட் டெப்ட்ஸே லாஸ், அதுக்கு லாஸுக்கு என்ன நீ ப்ரொவிஷன் போடுற? இந்த 1 லட்ச ரூபாய் லாஸ்ன்னு போட்டாச்சு, அந்த லாஸ்க்கு நீ திருப்பி ப்ரொவிஷன் போடுவியா? அந்த லாஸ்க்கு ப்ரொவிஷன் போட மாட்டா. எக்ஸாம்ல எழுதும் போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்னு எழுதிடாத. அது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகேவா? இது பேட், இது டவுட்ஃபுல். பேடுக்கும் டவுட்ஃபுல்லுக்கு என்ன வித்தியாசம்? என் புக் அவுட் தூக்குனா பேடு, டவுட் பண்ண 100% டவுட்ஃபுல்லா இருந்தாலும் ஸ்டில் புக்ல இருக்கும். இப்ப யார் யார் என் புக்ல இருப்பா? என்ன இருப்பானா? என்ன இருக்கவே மாட்டான். கியூ என்ன வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளேயே வரதுக்கு முன்னாடியே போயிட்டான். கியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து காலி. அதுக்கப்புறம் KLMRSலாம் 1 லட்ச ரூபாய் பேலன்ஸ்ல தான் இருப்பாங்க. இதுலதான் இருப்பாங்க 1 லட்ச ரூபாய் பேலன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஆனா அவனுக்கு அகைன்ஸ்ட் அவன் லாஸ் இருக்கு தெரியுமா? அந்த 1.8 lakhs மொத்தத்தையும் நான் எதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவான்? டோட்டல் லிஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணி எங்க கொண்டு டெபிட் பண்ணிடுவான்? P&L. P&L எவ்வளவு தெரியுமா வரும்? 1 + 1. இது ஓல்டு பேட் டெப்ட்ஸ், இது நியூ பேட் டெப்ட்ஸ், இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். மொத்தம் எவ்வளவு வரும்? 3.8 lakhs. மீதி பேலன்ஸ் 12.2 lakhs. இதான் பேட் டெப்ட்ஸ் கான்செப்ட் பார்த்திருப்போம். கரெக்டா? சார் இப்போ நெக்ஸ்ட் இயர் போடுவோம்ல, இந்த வருஷம் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, 13.2ல க்ளோஸ் பண்ணுமா இல்ல சார்? என்ன சொல்றோம்? 3.8 மைனஸ் பண்ணி 15 இருந்துச்சா? 12.2ல க்ளோஸ் பண்ணோம். கரெக்டா? நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் எப்படி சார் வரும்? நெக்ஸ்ட் இயர் ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பனிங் என்ட்ரி போடுவல்ல நெக்ஸ்ட் இயர், அதுல எப்படி தெரியுமா வரும்? சன்ட்ரே டேட்டாஸ் இங்க இருந்து எவ்வளவு போவாங்க? 15 lakhs. நெக்ஸ்ட் இயர் சன்ட்ரே டேட்டார் எவ்வளவு போவோம்? ஒரு ஆள் தானே தூக்குன, 2 பேரை தூக்கணும்னா உள்ள ஒரு ஆள் தூக்கிட்டோம்னா சரி, அப்போ 14 lakhs. மீதி ப்ரொவிஷன்லாம் அப்படியே தான் இருப்பான். ப்ரொவிஷன்லாம் ஃபுல் பேலன்ஸ்ல இருப்பான். சார் அப்ப இங்க நம்ம 13.8 தானே 12.2 தானே போட்டோம், இங்க 14 போட்டிருக்கீங்களா? அப்போ 1.8 எக்ஸ்ட்ரா என்ன சார்? அது இந்த பக்கம் பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 1.8 lakhs. இப்ப ரெண்டு செட்டப் பண்ண ஆன்சர் வந்துருமா? பழைய பேலன்ஸ் ஷீட் வந்துருமா? எக்ஸாம் நம்ம பழைய பேலன்ஸ் ஷீட்ல டிடெக்ட் பண்ணி தான் காட்டுறோம். ஆனா இண்டிவிஜுவல் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், கையை வச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த 14 lakhs நெக்ஸ்ட் இயர் அப்படியே ஓப்பனிங்ல இருப்போம். நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1.88 lakhs இருக்கும். இப்ப இந்த 14 lakhs பேலன்ஸ் இருக்கான் தெரியுமா? இப்போ ABCDEFGH 8 பேர், IJKLMN வச்சுக்கோ, Y இப்படிதான் இருக்கான் என்னோட டெட்டார். ABCDEFGH. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு டெட்டார் மாறிட்டான். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு டெட்டார் மாறிட்டான். இப்ப இந்த டெட்டார் எல்லாருமே தங்கமானவங்க. நான் ப்ரொவிஷனே கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆனா ஆல்ரெடி இந்த ப்ரொவிஷன் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1.8 lakhs இருக்கு. இப்ப நான் இது எல்லாத்துக்கும் நான் என்னவே பண்ண தேவையில்லை, ப்ரொவிஷனே கிரியேட் பண்ண தேவையில்லை. கரெக்டா ராஜா? இப்ப நான் எப்படி அக்கௌண்ட்
ஒரு லட்சம் எல்லாமே இப்ப குட் டேட்டா மாதிரி தான், காசு வந்துடும், ரெக்கவரபிலிட்டி இருக்கு. இப்ப நான் எப்படி அக்கௌண்ட் போகணும்? நல்லா கவனி. யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஒன் அக்கௌண்ட் கால்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எந்த பேலன்ஸ் வந்திருக்கு? என்ன பேலன்ஸ் வந்திருக்கு? அப்போ ஓப்பனிங் இங்க வரும், க்ளோசிங் இங்க வரும். பை பேலன்ஸ் brought டவுன் இங்க என்ன வரும்? டு பேலன்ஸ் carried down. பை பேலன்ஸ் brought down 1.8 lakhs. கரெக்டா? இது ஓப்பனிங். கரெக்டா ராஜா? நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இப்ப சொல்லு. யாரு டேட்டா தூக்கி வச்சிருந்தோம்? எஸ்ன்ற ஒரு டேட்டாருக்கு 100% போட்டிருந்தோமா? 1 லட்ச ரூபா வரான்னு சொல்லிடுமா? இப்போ எஸ்ன்ற டேட்டா ஒரிஜினலாவே பேட் டெப்ஸா மாறிட்டான். எஸ்ன்ற டேட்டா ஒரிஜினலாவே பேட் டெப்ஸா மாறிட்டான். அந்த எஸ்ன்ற டேட்டார பேட் டெப்ஸ் போடுவியா? பேட் டெப்ஸ் போடுவ. எஸ் பேலன்ஸ்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவியா இல்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ல எதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்லயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவனுக்காக லாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த லாஸ் அந்த வருஷமே P&L டெபிட் பண்ணியாச்சு. திருப்பி இந்த வருஷம் P&L பின் என்ன பண்ணாத? டெபிட் பண்ணாத. ஏன்னா அந்த எஸ்ஓட 100% லாஸ். லாஸ்ட் இயர் P&L நம்ம என்ன பண்ணிட்டோம்? டெபிட் பண்ணோமா இல்லையா? போன வருஷம் டெபிட் பண்ணோம்ல, மொத்தம் 3.8 lakhs பண்ணிருக்கோமா? ஒரு 1 lakh ஓல்டு பேட் டெப்ட், ஒரு 1 lakh நியூ பேட் டெப்ட்ஸ், அப்புறம் 1.8 lakhs ப்ரொவிஷன். அந்த 1.8 lakh ப்ரொவிஷன்ல 1 lakh யாருக்கு? எஸ்க்கு. அப்போ டெபிட், அவனோட அமௌண்ட் லாஸ்டா டெபிட் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ஒரிஜினலா கொடுக்காம போயிட்டான். எஸ்ன்றவன் இல்ல, ஆல் அப்ஸ்காண்டு கொடுக்காம போயிட்டான், கீச்சு போட்டான், புக்ல இருந்து கீச்சிட்டேன் பேப்பர். இப்ப நான் கிழிக்கும் போது திருப்பி P&L 1 lakh ரெகனைஸ் பண்ணணுமா? ஆல்ரெடி 1.8 lakhs லாஸ் செட் அப் பண்ணிக்கலாமா? இப்ப இந்த 1.8 lakhs லாஸ் எடுத்து வச்சிருந்தால, அதுக்கு அகைன்ஸ்ட் 2 பேட் டெப்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும்? செட் அப் பண்ணிக்கணும். இங்க வர பேட் டெப்ட்ஸ் எல்லாமே நியூ பேட் டெப்ட்ஸ் தான். ஓல்டு பேட் டெப்ட்ஸ் வரவே கூடாது. ஓல்டு பேட் டெப்ட்ஸ் எங்கேயே வராது, ட்ரையல் பேலன்ஸ்குள்ளேயே வராது. லைக் ட்ரையல் பேலன்ஸ்லயே டேட்டாரை விட்டு பிரிஞ்சிடும். அதை பத்தி நீ கவலையே பட தேவையில்ல. அதை தூக்கி அப்படியே டைரக்டா எங்க கொண்டு போட்டுடலாம்? P&L டெபிட் பண்ணிடு. ஓல்டு பேட் டெப்ட்ஸ்னா என்னன்னு புரியுதா? ஓல்டு பேட் டெப்ட்ஸ் உங்க ஸ்கூல்ல ஓல்டு பேட் டெப்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா ஓல்டு நியூலாம் கிடையாது. ஓல்டு பேட் டெப்ட்ஸ் இஸ் நதிங். ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற பேட் டெப்ட்ஸ் இஸ் நதிங் பட் டியூரிங் தி ஏரியா அவன் என்ன பண்ணிட்டேன்? கிழிச்சிட்ட. இது எப்ப கிழிக்க போற? இயர் எண்ட்ல கிழிக்க போற. டியூரிங் தி ஏரியா கிழிச்சிட்டா டைரக்டா லாஸ். டியூரிங் தி ஏரியா கிழிச்சினா டைரக்டா லாஸ். சரியா ராஜா? சோ இங்கேயும் நீ டெபிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட்ல கூட நீ என்ன பண்ணிக்கோ? டெபிட் பண்ணிக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ. இது ஓல்டு பேட் டெப்ட்ஸ், நியூ பேட் டெப்ட்ஸ். நியூ பேட் டெப்ட்ஸ் எதுவும் இல்ல. டியூரிங் தி அவனை கிழிச்சிட்ட, 1 லட்ச ரூபாய் போட்ட. இப்போ க்ளோசிங் இருக்குல்ல, எல்லாம் 1 லட்ச ரூபாய் தானே க்ளோசிங். இதுல எவ்வளவு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு இப்ப நான் சொன்னேன்? ஜீரோவா? ஏன்? எல்லாருமே குட் ஆயிட்டான். அந்த 1 லட்ச ரூபாய் மட்டும் தான் பிரச்சனை. அவனும் வேணாம்னாச்சு. இப்ப அந்த 10% போட்டவங்க இப்ப குட்டா மாறிட்டான். சோ தட் இப்ப இது எல்லாருக்கும் எத்தனை பர்சன்ட் ஜீரோ ப்ரொவிஷன் ரெக்கார்டு? 0% ப்ரொவிஷன் ரெக்கார்டு. அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு? 8. இங்க எவ்வளோட பேலன்ஸ் வரும்? இங்க எவ்வளோட பேலன்ஸ் வரும்? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸோட இயர் எண்ட் பேலன்ஸ் எவ்வளவு? 0. ஏன்னா எவ்வளவு ப்ரொவிஷன் உனக்கு இயர் எண்ட்ல தேவை? இங்க ப்ரொவிஷன் எவ்வளோட தேவை? 1 ரூபா கூட ப்ரொவிஷன் தேவை இல்ல. அப்ப இயர் எண்ட் பேலன்ஸ் என்னவா தான் இருக்கும்? 0. அப்ப 1,80,000 ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க. 1 lakhs அதுல போயிடுச்சு. பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு வருது? 80,000 வருதா? 2 P&L போடு. என்னது பேலன்சிங் ஃபிகருக்கு நம்ம என்ன அக்கௌண்ட் பண்ணணும்? 2 P&L. P&L அக்கௌண்ட்ல பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 80,000. சார் என்ன சார் P&L கிரெடிட் சைட்ல பை ப்ரொவிஷன் வருது? வருமா? வரும். ஏன் வராது? போன வருஷம் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையானது 1 lakh மட்டும்தான். போன வருஷம் நம்ம 1.8 lakhs ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிச்சிருந்தோம். தேவையானது எவ்வளவுதான்? 1 lakh தான். மீதி என்ன பண்ணி விட்டுரு? ரிவர்ஸ் பண்ணி விட்டுரு. ஏன்னா தேவையில்லை எனக்கு ப்ரொவிஷன். சப்போஸ் இந்த இடத்துல இவன் பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். K 100% வேணும், J ஒரு 100% வேணும், I ஒரு 100% ப்ரொவிஷன் வேணும். இயர் ரெண்டுல மாறிச்சு. இப்படி மாறிச்சு சிச்சுவேஷன். 3 பேருக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஏமாத்துறோம். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இடத்துல எவ்வளவு தேவைப்படும்? இங்க எவ்வளவு தேவைப்படும்? 3 lakhs. இதான் க்ளோசிங் ப்ரொவிஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அந்த ப்ரொவிஷன் இங்க போடு. ஓப்பனிங் 1,80,000 இருந்துச்சு. க்ளோசிங் எவ்வளவு இருக்கு? 3 lakh இருக்கு. இந்த 180ல 1 lakh செட் ஆஃப் ஆயிடுச்சு. அதை தவிர 3 lakhs ப்ரொவிஷன் வேணும். பேலன்ஸ் பண்ணா 3 lakh, 1 lakh, 4 lakh. இங்க எவ்வளவு இருக்கு? 2.2 lakhs. 2 பை P&L போடுவியா? P&L அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இதை தவிர நீ பேட் டெப்ட்ஸோ ஓல்டு பேட் டெப்ட்ஸ் நியூ பேட் டெப்ட்ஸ் எந்த ஒரு என்ட்ரியும் P&L போட தேவையில்ல.
இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ல P&L பொறுத்த வரையும் எந்த ஒரு பேட் டெப்ட்ஸ் தப்புனா வேற எந்த ஒரு நம்பருமே தேவையில்ல, இந்த 2.2 lakhs மட்டும் போட்டா போதும். இந்த பேட் டெப்ட்ஸ் இங்க போடலன்னு வச்சுக்கோ, தனியா இங்க போடணும். இங்க டெபிட் பண்ணா அந்த டெபிட்டோட சேர்ந்து இங்க வந்துரும். இங்க டெபிட் பண்ண விட்டீங்கன்னா நீ தனியா அங்க என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும் ஓல்டு பேட் டெப்ட்ஸ். புரியுதா ராஜா? நல்லா கவனி, கான்செப்ட் புரியுதா? நம்மள்ட்ட எவ்வளவு ப்ரொவிஷன் இருந்துச்சு? 1.8 lakhs ப்ரொவிஷன் இருந்தது. 1 lakh நம்ம என்ன பண்ணோம், ஓல்டு பேட் டெப்ட் செட் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 1 lakh நான் திருப்பி P&L டெபிட் பண்ண முடியாது. அப்ப ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷன் பேலன்ஸ் அகைன்ஸ்ட் என்ன பண்றோம். ஆக்சுவலா இத உனக்கு வேற மாதிரி சொல்லி தரேன், புரியுதான்னு மட்டும் சொல்லு. 1.8 lakhs போன வருஷம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி சொன்னல, அத இந்த வருஷம் இன்கமா மாத்திக்கும். P&L இன்கமா போட்டுரும். கரண்ட் இயர்ல எப்பயும் போல லாஸ் போட்டுக்கும். கரண்ட் இயர்ல 1 lakh இதா, இயர் எண்டுக்கு 3 lakhs 1 lakh போட்டுக்கோ, 3 lakh போட்டுக்கோ. ஓப்பனிங் எப்பயும் போல என்னவா போட்டுருநீ, இன்கமா ரிவர்ஸ் பண்ணிரு, ஆட்டோமேட்டிக்கா 2.2 lakhs வருது. ஆனா இது P&L பண்ணினா அது P&L அக்கௌண்டா இல்ல பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்டா? அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், P&L இருந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் தனியா எடுத்து அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே நம்பரா எடுத்து போயிட்டு என்ன பண்ணிடுறோம், P&L போட்டுறோம். சோ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு இப்பதான் சொல்லி தர போறேன். 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? எனக்கு ஒரு ஆன்சர் சொல்றியா ரிஷி? 2 டெட்டார் இருக்கான், ஏபி. ரிஷின்னு ஒரு டெட்டாரு, நரேன்னு ஒரு டெட்டாரு. 30,000 ரூபாய், 30,000 ரூபாய். இயர் இவன் 2 டெட்டார். 2 பேரையும் நான் புக்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா 100% காசு தர மாட்டாங்க. ஆனா என் புக்ல அவங்க டெட்டாரா இருக்கணும். அப்ப நான் 2019-20 இயர் எண்ட்ல நான் என்ன பண்ணிருப்பேன், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருப்பேன். அப்போ 2019-20 P&L 60,000 போட்டிருப்பியா? டெட்டார் பேலன்ஸ் என்ன பண்ணிருப்ப, 60 ஆட் பண்ணி லெஸ் ப்ரொவிஷன் 0. என் புக்ல ரிஷி நிறைய இருக்கானா போயிட்டானா? 0 காட்டுது சென்ட்ரேட் டெட்டார் பேலன்ஸ். அது ப்ரொவிஷனுக்கு அப்புறம் தானே சார் 0 காட்டுது, ப்ரொவிஷனுக்கு முன்னாடி என்ன காட்டுது, 60,000. அப்ப என் புக்ல இருக்கானா இல்லையா? அப்ப நெக்ஸ்ட் இயர் ட்ரையல் பேலன்ஸ் என்னவா இருக்கும், ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸ் 2021. இந்த பக்கம் சன்ட்ரே டெட்டார், இந்த பக்கம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 60 அப்படின்னு வந்திருக்கும். டியூரிங் தேர் என்ன பண்ணிட்டான், 60,000 ரிஷி பே பண்ணிட்டான், நரேன் பே பண்ணிட்டான். 30 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. இப்போ இது எப்படி சார் அக்கௌண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார், நல்லா கவனி, 2 ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இதுல இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து வந்து போட்டணும். எந்த பேலன்ஸ, ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ பை பேலன்ஸ் brought down எடுத்து வந்து போட்டுரு 60,000. இப்ப நான் 4 ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ஒன்னு ரிஷி பே பண்ணிட்டான், நிறைய அப்ஸ்காண்ட். 2 பேருமே அப்ஸ்காண்ட், 2 பேருமே பே பண்ணிட்டாங்க. எல்லா சிச்சுவேஷன் ஆன்சர் சொல்றேன் கவனி. இதுல ரிஷி அப்ஸ்காண்ட், ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரிஷி அப்ஸ்காண்ட், நிறைய ஸ்டில் பேலன்ஸா இருக்கான், அப்படியே இருந்துட்டு இருக்கான். ரிஷி அப்ஸ்காண்ட்னா என்ன அர்த்தம், பேட் டெப்ட்ஸ். அப்போ 2 பேட் டெப்ட்ஸ் 30,000. கரெக்டா ராஜா? பேட் டெப்ட்ஸ் இயர் எண்ட்ல ப்ரொவிஷன் யாருக்கு மட்டும் போட்டா போதும், நரேன் மட்டும். இப்ப இவன் இந்த 60,000ல நெக்ஸ்ட் 2020-21 2021 60ல இவன் 30 போயிடுவானா, என்னன்னு மைனஸ் பண்ணிடுவேன், பேட் டெப்ட்ஸ் 30,000. இப்ப 30,000 டெட்டார் காட்ட முடியுமா, காட்ட முடியாது. எவ்வளவுதான் காட்டணும், 0 தான். ஏன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கணும். எத்தனை பர்சன்ட் ப்ரொவிஷன், 100% ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் இயருக்கும் நரேனுக்கு 100% நான் காசு தர மாட்டோம். அப்ப என்ன பண்ணிடணும், 30,000 மைனஸ் பண்ணி என்ன போடுவேன், 0. இப்ப பாரு நல்லா கவனி, 30,000 பேட் டெப்ட்ஸ். எவ்வளவு க்ளோசிங் ப்ரொவிஷன் உனக்கு வேணும், 30,000 வேணும். 2 பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் பண்ணா பேலன்ஸ் ஆயிடுச்சா? அப்ப நான் P&L நான் என்ன பண்ண தேவையில்ல, P&L நான் என்ன பண்ண தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன் சார் பண்ண தேவையில்ல சார், இங்க 30,000 பேலன்ஸ் இருக்கே சார், லாஸா போட தேவையில்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த 60,000 ஆல்ரெடி நம்மள்ட்ட என்ன பேலன்ஸ் இருக்கு, ப்ரொவிஷன் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்ட் 30,000 பேட் டெப்ட்ஸ் செட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் என்ன இருக்கும், 30,000 இருக்கும். நான் ஏதாவது ஃபர்தரா ப்ரொவிஷனை குறைச்சா மிச்சத்தை P&L அனுப்பலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துல 40,000 ப்ரொவிஷன் தேவைன்னா 10,000 P&L கூட அனுப்பலாம். ஆல்ரெடி மொத்தமா எனக்கு பேலன்ஸ் லாஸே எவ்வளவுதான், 60,000 ரூபாய் தான். ஆல்ரெடி நான் P&L என்ன பண்ணிட்டேன், 60,000 ரூபாய் டெபிட் பண்ணிட்டேன். இனிமேல ரிஷி நரேன்ற பேர்ல, தட் இஸ் பேட் டெப்ட்ஸ்ன்ற பேர்ல P&L-க்கு 1 ரூபாய் கூட போகாது. ஈவன் இவங்க 2 பேர் திருப்பி ஃபெயில் ஆனாலும், 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆனாலும் திருப்பி 1 ரூபாய் கூட எங்க போகாது. ஏன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் நான் 1920 நான் என்ன பண்ணிட்டேன், 60,000 லாஸ் பண்ணிட்டேன். 60,000 யாரோட டோட்டல் பேலன்ஸ்,
அப்போ ரெண்டு டெட்டாரோட டோட்டல் பேலன்ஸும் லாஸ் ரைட் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமேல 2021 22 23 25 எந்த ஒரு ஃபியூச்சர் இயர்ஸ்லயும் ₹1 கூட ரிஷி நரேனுக்கு அகைன்ஸ்டா P&L போக கூடாது. அப்போ ஃபியூச்சர்ல இவன் தூக்கணும் நான் என்ன சார் பண்றது? ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கல, அதுக்கு அகைன்ஸ்ட் நீ என்ன பண்ணிக்கோ, செட் ஆஃப் பண்ணிக்கோ. சப்போஸ் நரேன் திடீர்னு இவங்க ரெண்டு பேர் ரெக்கவரபிலிட்டி ஆப்ஷன் வந்துருச்சு. இப்ப அடுத்த ஆப்ஷன் சொல்ற மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நரேன் அப்ஸ்காண்டு சார் ரிஷி அப்ஸ்காண்டு நரேன் பேலன்ஸ் ஆகி வச்சிருக்க. அப்ப என்ன பண்ணுவோம், பேட் அப்ஸா போடு ரிமைனிங் பேலன்ஸ். P&L ஏதாவது ₹1 போகுமா? போகாது. ஏன்னா ஆல்ரெடி போயிடுச்சு. திருப்பி எல்லாம் P&L வருஷம் ஒரே பேலன்ஸுக்கு திருப்பி லாஸ் காட்ட முடியாது. அப்ப ஆல்ரெடி போயிடுச்சு. அதனாலதான் ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸையும் செட் ஆப் பண்ணி இஃப் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் ரெக்வயர்ட்னா மட்டும்தான் P&L எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் போடுவோம். இது ஓப்பனிங் பேலன்ஸ் 60. இந்த இடத்துல சப்போஸ் 80 வருதுன்னு வச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல 60, இந்த இடத்துல சப்போஸ் 80 வருதுன்னா ₹20,000 எக்ஸ்ட்ரா ஆகுதா? அந்த ₹20,000 பேலன்ஸ் பண்ற நம்ம P&L போடுவோமே தவிர ஓப்பனிங் 60 க்ளோசிங் 60 வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ண மாட்டோம், P&L போட மாட்டோம். தட் இஸ் பேலன்ஸ் எதுவுமே வரல. இப்ப இந்த இடத்துல ஓப்பனிங் 60 இருக்கு, இந்த நம்பர் விட்டு வேற ஒரு நம்பர் 20,000 பேட் டெப்ஸ்ல செட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படின்னா ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணி வச்சோம், வீணா போயிட்டான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ₹60,000 ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணி வச்சோம்ல, எவனோ என்ன ஆயிட்டான், வீணா போயிட்டான். அதோட லாஸ் எவ்வளவு, 20,000 லாஸ் போட்ட முடிச்சிட்டேன். இப்ப மீதி எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸா இருக்கணும், 40,000 பேலன்ஸா இருக்கணும். ஆனா 50,000 பேலன்ஸ் கேட்கறான். எவ்வளவு பேலன்ஸ் கேட்கறான்? அப்ப புதுசா எவனோ வந்து ப்ரொவிஷன்ல ஜாயின்ட் ஆயிருக்கான். இந்த 60ல 20 போயிட்டாங்கன்னா மீதி 40 தானே இருந்திருக்கணும். அப்போ 50 வருதுன்னா புதுசா எவனோ என்ன பண்ணிருக்கான், வந்து ஜாயின் ஆயிருக்கான். இப்ப பேலன்ஸ் பண்ணா 70, 10 இங்க வரணுமா, என்னன்னு போடுவேன், பை P&L. P&L போயிட்டு 2 ப்ரொவிஷன் எவ்வளவுக்கு மட்டும் போட்டா போதும், ₹10,000 மட்டும் போடும். ஆனால் இப்ப 60ல 20 வச்சுனா எவ்வளவுதான் வந்திருக்கணும், 30,000 வச்சா போதுங்கிறான் இயர் எண்ட்ல. அப்ப இயர் எண்ட்ல ஒரு டேட்டாருக்கு அனலைஸ் பண்ணுவல, அனலைஸ் பண்ணி பர்சன்டேஜ் போட்டா வெறும் 30,000 போதுங்குது. 60,000ல 20,000 வீணா போயிட்டான். அப்ப மீதி எவ்வளவு போட்டுருக்கணும் நீ, 40. ஆனா ஏதோ ஒரு டேட்டா என்ன டேட்டாரா மாறிட்டான், குட் டேட்டாரா மாறிட்டான். இப்ப எவ்வளவு போட்டா போதுங்கிறா, 30,000 போட்டா போதுங்கிற. அப்போ 30 + 20 50, 10,000 இடிக்குதா இங்க, 2 P&L. இவன் என்னன்னா லாஸ்ட் வருஷம் தெரியாம ₹60,000 லாஸ் போட்டேன். எவ்வளவு லாஸ் போட்டேன், லாஸ்ட் இயர் ₹60,000 டெபிட் பண்ணிட்டேன். அதுல இந்த வருஷம் ஒரிஜினல் லாஸ் 20,000 செட் ஆப் பண்ணிட்டேன். அப்ப மீதி 40,000 தான் வந்திருக்கணும். ஆனா 30,000 தான் எனக்கு தேவை. அப்ப மீதி 10,000 தெரியாம எக்ஸ்ட்ராவா லாஸா போட்டுட்டேன். அதை நான் இப்ப என்னமா இன்கமா ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். 2 P&L அக்கௌண்ட்ல பை PBDD எவ்வளோ, 10K. அப்போ ஒரு வருஷத்துக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து சார்ஜும் ஆகலாம். ஒரு வருஷத்துக்கு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ்ல இருந்து போன வருஷம் ப்ரொவிஷன் இருந்து எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் தேவைப்படுச்சுன்னா சார்ஜ் ஆகும். போன வருஷம் ப்ரொவிஷன்ல இருந்து கம்மி ப்ரொவிஷன் தேவைப்படுச்சுன்னா இன்கமா ரிவர்ஸ் ஆகும். போன வருஷம் ப்ரொவிஷன்ல இருந்து கரண்ட் இயர் லாஸ் செட் ஆஃப் பண்ணிடணும். இந்த பேட் டெப்ட்ஸ்ங்கிறது என்ன, போன வருஷம் எஸ், இந்த வருஷம் வீணா போயிட்டான். போன வருஷம் நான் வந்து தரமாட்டான் 100% வச்சிருக்கிறவன் இந்த வருஷம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். போன வருஷம் டவுட்ஃபுல்லா இருந்தா அது 100% கூட இருக்கலாம். இந்த வாட்டி நான் அவனை என்ன பண்ணிட்டேன், கிழிச்சிட்டேன். அப்ப கிழிச்சதா திருப்பி P&L போட முடியாது. ஏன் போட முடியாது, இவன் 30 30 60 ஆல்ரெடி அவனை லாஸ் போட்டேன். இப்ப நான் அவனை எங்க கொண்டு லாஸ் போடுறது, லாஸ் போட்டு தான் அவனை எங்க கொண்டு லாஸ் போடுறது, ஆல்ரெடி ஒரு லாஸ் போட்டு வச்சிருக்கல, அதுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணிடு, செட் ஆஃப் பண்ணிடு. இந்த क्वेश्चनக்கே ஆன்சர் சொல்றேன், சொல்லு. சரி 50% டவுட்ஃபுல் உனக்கு, அவனுக்கு 50% டவுட்ஃபுல். நெக்ஸ்ட் இயர்ல யார் அப்ஸ்காண்ட் ஆகுறா, ரிஷி அப்ஸ்காண்ட். கவனி, ஃபர்ஸ்ட் 2019-20 ஃபர்ஸ்ட் இயர்ல டெட்டார் பேலன்ஸ்ல சண்டே டெட்டார் 60,000 லெஸ் இவனுக்கு 50%னா 15,000, இவனுக்கு 50%னா 15,000, 30,000 லாஸ் சார்ஜ் டு P&L சார்ஜ் பண்ணிட்டேன். P&L லாஸா போட்டேன். இந்த ரெண்டு டெட்டார் பேர்ல எவ்வளவு லாஸ் போட்டிருக்க, 30,000 லாஸ் போட்டேன். இனிமேல இவன் பேர்ல டெட்டார் லாஸ் போட்டா வெறும் 30,000 தான் மேக்ஸிமம் போடலாம், ரெண்டு பேரும் மேலேயும் சேர்த்து. இவன் பேர்ல போட்டீங்கன்னா இன்னொரு 15,000 தான் மேல லாஸ் போட்டான். அவன் கொடுக்காம போனாலும் சரி, அப்ஸ்காண்ட் ஆனாலும் சரி, ஃபர்தர் ப்ரொவிஷன்னாலும் சரி, எவ்வளவு எக்ஸ்ட்ராவா போடலாம். எங்க P&L அவன் பேர்ல நீ எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். P&L 15,000 தான் போடலாம். சரி, இப்ப நெக்ஸ்ட் இயர்ல என்ன கேட்கறான், ரிஷி அப்ஸ்காண்ட் சார். எப்படி, ரிஷி அப்ஸ்காண்ட். நெக்ஸ்ட் இயர் ட்ரையல் பேலன்ஸ்ல இங்க 60,000 வந்திருக்குமா, இங்க 30,000 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்திருக்குமா. இதுல பை PBDD 30,000 கரெக்டா. அதுல யார் அப்ஸ்காண்ட்பா,
2 பேட் டெப்ட்ஸ். ரிஷி அப்ஸ்காண்ட் எவ்வளவு பேலன்ஸ் பா? 2 பேருக்கா 30,000 அடிச்சு இருந்தேன். அது ஒரே ஆள் சாப்பிட்டு போயிட்டான். நான் 50% எக்ஸ்பெக்ட் பண்ண 100% ஓடிட்டான். நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு பேட் டெப்ட்ஸ். இப்போ இயர் எண்ட்ல நரேன் இருப்பான்ல பேலன்ஸ், அவனுக்கு ஒரு 50% ப்ரொவிஷன் தேவையில்ல. அப்ப நான் எவ்வளவு ப்ரொவிஷன் தேவை? க்ளோசிங் பை பேலன்ஸ் கேரி டவுன் பை P&L 15,000 P&L டெபிட் பண்ணிடுவேன். இந்த 15,000 P&L டெபிட் பண்றது நரேனோட அமௌண்டா ரிஷியோட மீதி அமௌண்டா? ரிஷியோட மீதி அமௌண்ட். ஆஹா கிடையாது கிடையாது கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோ. ரிஷி பாதி நரேன் பாதி இங்க ஆல்ரெடி டெபிட் ஆயிடுச்சு. இதுல ரிஷி 15,000, நரேன் 15,000, 30,000 டெபிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர்ல ரிஷி எவ்வளவு லாஸ் பண்ணிட்டான்? அப்ப இவனோட பங்கு இதுல எவ்வளவுதான் இருக்கு? மீதி 15,000 P&L போகணும். நரேனோட பங்கு 15,000 திருப்பி அப்படியே 15,000 வந்துருச்சு. இதுல நரேனோட பங்கு எவ்வளவு இருக்கு? 15,000. அந்த 15,000 அப்படியே 15,000, மீதி 15,000 எவ்வளவு லாஸ் போட்டான்? அப்ப ஈக்குவலண்டா ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல. இந்த வருஷம் P&L எடுத்துட்டு போய் 15,000 போடணும். அப்போ P&L 15K. அப்ப லாஸ்ட் இயர் P&L ஒரு 30K, இந்த P&L ஒரு 15K. மீதி 15K தான் பேலன்ஸா இருக்க முடியும். பேலன்ஸ் 15K. அவ்வளவுதான். ராஜா நிறைய என் புக்ல நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் என்ன தெரியுமா? சண்டே டேட்டார் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் 60K வந்திருக்கும், மைனஸ் அதுல 30K காலி பேட் டெப்ட்ஸ், மீதி 30K, அதுல ப்ரொவிஷன் 15K, ரிமைனிங் அமௌண்ட் 15K. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நல்லா கவனி, பேட் டெப்ட்ஸோட ட்ரீட்மெண்ட். 2 விதமா பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் பண்ணலாம். லைக் வெறும் பேட் டெப்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான், நியூ பேட் டெப்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான், அப்படியே P&L போட்டு லைக் பேட் டெப்ட்ஸ், நியூ பேட் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எல்லா டிரான்சாக்ஷனும் கொஸ்டின்ல இருக்கு. எப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா சண்டே டேட்டார் பேலன்ஸ் கொடுத்துருக்கான், பேட் டெப்ட்ஸ் பேலன்ஸ் கொடுத்துருக்கான், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். ட்ரையல் பேலன்ஸ் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுல நியூ பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்கான், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இந்த 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த 5 டிரான்சாக்ஷன் உனக்கு சம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். 5 டிரான்சாக்ஷன் சம்ல கொடுத்தா என்ன பண்ணணும்? நீ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அக்கௌண்ட் எப்படி போடணும் நல்லா கவனி ராஜா. provision for bad and doubtful debts account, P&L account. Second method la provision for bad and doubtful debts account, P&L account. First method க்கு second method க்கு சிம்பிளா வித்தியாசம் சொல்லிறேன். இந்த மெத்தட்லயே ஓபனிங் பேலன்ஸ் இங்க வரணும். பை பேலன்ஸ் brought down. இது எங்க இருக்கும்? ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட் சைடுல இருக்கும், இங்க வந்துரும். இதுலயும் பை பேலன்ஸ் brought down. இது ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் எடுத்து வந்து போட்டுருவேன். உனக்கு இந்த ஓல்டு பேட் டெப்ட்ஸ் இருக்கு தெரியுமா ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள, அதை நீ இந்த அக்கௌண்ட்லயே போட்டு ஒரே நம்பரா P&L சார்ஜ் பண்ணலாம். லைக் பேட் டெப்ட்ஸ்ன்ற வார்த்தைக்காக அகைன்ஸ்டா P&L ஒரே நம்பர் சார்ஜ் பண்ணலாம். அப்ப பேட் டெப்ட்ஸ், நியூ பேட் டெப்ட்ஸ் எல்லாமே எதுல டெபிட் பண்ணி விட்டுருவேன்? PBDD அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி P&L பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டா? ஆக்சுவலா ஒரிஜினலா நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். P&L லாஸ்ட் இயர் கிரியேட் பண்ணி வச்ச ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணு, கரண்ட் இயருக்கு நியூ பேட் டெப்ட்ஸ் போடு, ஓல்டு பேட் டெப்ட்ஸ் போடு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் போடு, அதை இந்த அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றதுதான் PBDD அக்கௌண்ட். அப்ப இதுலயே பண்ணிடலாம். P&L அப்போ ஒரு 5 லைன் ஐட்டம் எதுக்காகவே இருக்கும்? பேட் டெப்ட்ஸ்க்காகவே. என்னடா ஒரு கிரெடிட் பண்ணிருக்கான், ஒரு டெபிட் பண்ணிருக்கான், அப்ப நெட்டா பேட் டெப்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்காதுல. அந்த நெட் அமௌண்ட் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் சூஸ் பண்றோம். அந்த மெத்தட்ஸ்ல 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் பேட் டெப்ட்ஸ் இருக்கு தெரியுமா, P&L க்கு எடுத்துன்னு போயிடு. பேட் டெப்ட்ஸ் P&L க்கு எடுத்துன்னு போயிடு, ப்ரொவிஷனை தனியா போடு. பேட் டெப்ட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடு, P&L டெபிட் பண்ணாது. அப்போ இந்த மெத்தட்ல போகும்போது பேட் டெப்ட்ஸ் எங்க போயிடும்? P&L க்கு போயிடும். எந்த பேட் டெப்ட்ஸ்? எந்த பேட் டெப்ட்ஸ்? ஓல்டு பேட் டெப்ட்ஸ் P&L க்கு போயிடும். நியூ பேட் டெப்ட்ஸையும் P&L க்கே போட்டுடலாம். ப்ரொவிஷனோட ஓபனிங், ப்ரொவிஷனோட க்ளோசிங் போட்டு பேலன்ஸ் என்ன வருதோ P&L க்கு அனுப்பிச்சிரு. அப்போ பேட் டெப்ட்ஸ் எந்த அக்கௌண்ட்ல போட மாட்டேன்? PBD ல போட மாட்டேன். அப்ப P&L அக்கௌண்ட்ல என்னென்ன லைன் ஐட்டம் இருக்குன்னா, ஒரு ஓபனிங் ஓல்டு பேட் டெப்ட்ஸ், ஒரு நியூ பேட் டெப்ட்ஸ், ஒரு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்னு இருக்கும். 3 லைன் ஐட்டம் இருக்கும். ஆர் ஓல்டு பேட் டெப்ட்ஸையும் ஆட், ப்ரொவிஷனையும் ஆட், நியூ பேட் டெப்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனை தனியா ஆட் பண்ணி 2 லைன் ஐட்டம் போட்டுருப்பேன். கரெக்டா? இந்த மெத்தட்ல இதான் ஈஸி மெத்தட். ஓபனிங் பேலன்ஸ் இங்க போடு, க்ளோசிங் பேலன்ஸ் இங்க போடு. 2 ஓல்டு பேட் டெப்ட்ஸா, ஓல்டு பேட் டெப்ட்ஸ். 2 நியூ பேட் டெப்ட்ஸா, நியூ பேட் டெப்ட்ஸ். பேலன்ஸ் பண்ணு. பை P&L வந்துச்சா, P&L 2ல போடு. 2 P&L வந்துச்சா, P&L பைல போடு. மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு.
ஓல்டு பேட் டெப்ஸ் P&L டைரக்டா போட்டு நியூ பேட் டெப்ஸ் மட்டும் இங்க போடுறது. இது ஓல்டு பேட் டெப்ஸ் டைரக்டா இங்க போட்டுருவா, P&L ஓல்டு போட்டுருவா. ஏதோ இடத்துல என்ன ஆகணும், அது டெபிட் ஆகணும். அது இந்த அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணா நெட் பேலன்ஸ் கிடைச்சிரும், அந்த அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணா நெட் பேலன்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாரு, இங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ₹1,50,000 தேவை. இரண்டுல எவ்வளவு தேவை? 1,80,000. எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓல்டு பேட் டெப்ஸ் 1 லட்சம் ரூபாய், நியூ பேட் டெப்ஸ் 10,000. நியூ பேட் டெப்ஸ் 10,000. ஓல்டு பேட் டெப்ஸ் 10,000, நியூ பேட் டெப்ஸ் 10,000. இது என்ன அர்த்தம்னா, இந்த 1 லட்சம் ரூபாயில 10,000 டிமிக்கி கொடுத்துட்டான், இன்னொரு 10,000 டிமிக்கி கொடுத்துட்டான். அப்ப எவ்வளவுதான் பேலன்ஸ் இருக்கு? 80,000. ஆனா க்ளோசிங்ல எவ்வளவு தேவை? அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணலாம்? 70,000 ப்ரொவிஷன் பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. 170 வருதா? இங்க 170 வருதா? 70,000 பை P&L. இதுலயே ஓல்டு போட்ட, நியூ போட்ட, ட்ரையல் பேலன்ஸ்ல உள்ள ப்ரொவிஷன் போட்ட, அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ள ப்ரொவிஷன் போட்ட, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நெட்டா ஒரே ஆன்சர் 70,000 தூக்கி P&L டெபிட் பண்ணிடலாம். சார் நான் இப்பலாம் பண்ண மாட்டேன் சார். 2 ஓல்டு பேட்டர்ஸ் இங்க 10,000 போடுவேன். அப்ப இங்க 10,000 போடாத, நியூ பேட்டர்ஸ் உள்ள போட்டுக்கிறேன் சார். போட்டுக்கோ. ஆன்சர் என்ன வந்திருக்கும்? இப்போ 60 வந்திருக்கும். ஆல்ரெடி இங்க 10 போட்ட. 10 + 60 70. சார் நான் இந்த 10 இங்க போட மாட்டேன். எந்த 10யும்? நியூ பேட்டர்ஸ் நான் போட மாட்டேன். போடாத, அதையும் தூக்கி P&L போட்டுக்கோ. இப்ப பேலன்ஸ் போட்ட என்ன வரும்? 50,000 வரும். 50,000 எடுத்து இங்க போடு. 50 + 60 + 50 + 10 + 10 என்ன? 70. ஃபர்ஸ்ட் மெத்தட் மூணுத்தையுமே தனித்தனியா போடுறது. ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொன்ன தெரியுமா? ஓல்டு பேட்டர்ஸ் தனி என்ட்ரி, ஆட் நியூ பேட்டர்ஸ். 10,000 + 10,000 20,000 போட்டுருவேன். ப்ரொவிஷன் தனியா போட்டுருவேன் 50,000. செகண்ட் மெத்தட் என்ன சொன்னேன்? எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே போட்டுட்டு ஒரே ஒரு அமௌண்ட் 17 வரும். மூணாவது மெத்தட் என்ன சொன்னேன்? ஓல்ட தூக்கி P&L போட்டுட்டு நியூ மட்டும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். புரியுதா ராஜா? எப்படி வேணாலும் போடலாம். என்ன P&L எல்லாமே P&L குள்ள நடக்க வேண்டியது. அதை தனியா வெளில எடுத்து ஒர்க்கிங் நோட்னு போட்டு ஒரே நம்பர் எடுத்து போய் என்ன பண்ணும்? சரி, எது சார் பெஸ்ட், எது சார் கரெக்ட், எது சார் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, ஓல்ட தூக்கி ஓப்பனிங் எங்க, ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற ஓப்பனிங் எங்க, க்ளோசிங் எங்க, ஓல்டு பேட் டெப்ஸ் நியூ பேட் டெப்ஸ் பேலன்ஸ் பண்ணி. ஏன் சார் ஓல்டு பேட் டெப்ஸ்? இந்த அமௌண்ட்க்கு அகைன்ஸ்ட் தான பேட் டெப்ஸ் செட் ஆகும். ஓல்டு பேட் டெப்ஸ்ங்கிறது என்ன? ட்ரையல் பேலன்ஸ்க்கு உள்ள பேட் டெப்ஸ் தான் ஓல்டு பேட் டெப்ஸ். அது எப்படி கிரியேட் ஆயிருக்கும்? டியூரிங் இயர் நீ கீழ்ச்சி போட்ட. லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன்ல வச்சிருக்கோம் தானே இந்த வருஷம் கீழ்ச்சி போட்டிருப்ப. கரெக்டா? லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன்ல வச்சிருக்கோம் தானே இந்த வருஷம் கீழ்ச்சி போட்டிருப்ப. அப்ப இந்த அமௌண்ட் அகைன்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? செட் ஆஃப் பண்ணிடலாம். இயர் எண்ட்லயும் திருப்பி அவனுக்கு கிரியேட் பண்ணி பொசிஷனுக்கு அகைன்ஸ்ட் தானே கிளிக்க போற, அதையும் திருப்பி இதுலயே செட் ஆஃப் பண்ணிக்கும். மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? இந்த 150 எப்படி கண்டுபிடிப்ப? ஒரிஜினலா எப்படி கண்டுபிடிப்பான்னு சொல்றேன். சம்பளம் எப்படி ஒரிஜினலா எப்படி கண்டுபிடிப்பா? இப்ப இருக்கிற டேட்டா அனலைஸ் பண்ணுவேன். இப்ப இருக்கிற டேட்டா டோட்டல் டேட்டா லிஸ்ட்ல பேட் டெப்ஸ் கழிச்சு விட்டுருவேன். மிச்சம் இருக்கிற பேட் டெப்ஸ்ல மிச்சம் இருக்கிற டேட்டால எந்தெந்த டேட்டாருக்கு ப்ரொவிஷன் தேவை, டவுட்ஃபுல் டெப்டார்னு அவனை கிளாசிஃபை பண்ணி அவனுக்கு எத்தனை % ப்ரொவிஷன் தேவைன்னு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இது ஒரிஜினலா. ஓம் புக்ல சம்பளம் எப்படி சார் போடுறது? சண்டே டேட்டார் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அது மைனஸ் நியூ பேட் டெப்ஸ், ரிமைனிங் இருக்கிறது தான் டவுட்ஃபுல் டேட்டாஸ் அண்ட் குட் டேட்டாஸ் இன்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் போடுவல, இந்த ப்ரொவிஷன் தான் இது. இது எந்த பேலன்ஸ் காட்டுது? கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. அப்ப லைபிலிட்டி சைடுல எல்லாம் வரணும். லைபிலிட்டி சைடு இஸ் நதிங் பட் அசெட் சைடுல டிரெக்ஷனா. அதனால நம்ம எதுல டிரெக்ட் பண்ணிடுறோம்? சண்டே டேட்டார்ல டிரெக்ட் பண்ணிடுறோம். அப்ப இந்த பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதுல? இந்த பேலன்ஸ் எங்க கொடுத்திருப்பான்? ட்ரையல் பேலன்ஸ். இந்த ஓல்டு பேலன்ஸ் எங்க கொடுத்திருப்பான்? ட்ரையல் பேலன்ஸ் குள்ள கொடுத்திருப்பான். நியூ பேலன்ஸ் எங்க கொடுத்திருப்பான்? அட்ஜஸ்ட்மெண்ட். ப்ரொவிஷன் எப்படி கண்டுபிடிப்ப? அட்ஜஸ்ட்மெண்ட்ல பர்சன்டேஜ் கொடுத்திருப்பான். அதை டைரக்டா சண்டே டேட்டார் பேலன்ஸ்ல போட கூடாது. நியூவை மட்டும் மைனஸ் பண்ண. ஏன் சார் ஓல்ட மைனஸ் பண்ணல? ஓல்ட டியூரிங் ஏரியா மைனஸ் பண்ணி என்னன்னு எழுதிட்ட? பேட் டெப்ஸ்னு எழுதிட்ட. ஃபர்ஸ்ட் சொன்ன என்னங்கிறவன் அங்கேயே எடுத்து எங்கவா எழுதிட்ட? சண்டே டேட்டார்ல இருந்து கீழே தனியா பேட் டெப்ஸ்னு எழுதிட்ட. அப்போ ஓல்டுங்கிறவன் ஆல்ரெடி டிடெக்டட் தான். மீதி இருக்கிற நியூ பேட் டெப்ஸ் மைனஸ் பண்ணிட்டு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணு. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ் டேட்டாஸ் கேக்குறான், என்ன பண்ணணும்? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸ் போட்டு இதுல எத்தனை % போடணும்? 2% போடணும். அப்ப இவன் தான் என்ன டேட்டாரு? அவன் தான் என்ன பே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு? சீக்கிரம் பே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா எல்லாரும் பே பண்ண மாட்டான். அதுலயும் ஒரு சிலர் தான் பே பண்ணுவோம். அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம பிராக்டிகலா பண்ணலாம். சம்பளம் என்ன பண்ண முடியாது. அதனால டோட்டல் பேலன்ஸ் நம்ம எத்தனை % போடுறோம்? 2% போடுறோம். கிளியரா ராஜா? ஒரு சம் கொடுத்தா போட்டுருவியா? ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள
Sundry debtor was 5,25,000. Bad debts was 25,000. Provision for bad and doubtful debts was 50,000. இது எங்க ட்ரையல் பேலன்ஸ்க்கு உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். பேட் டெப்ட்ஸ் டு பி ரிட்டன் ஆஃப் 20,000. Provision for bad and doubtful debts required at 2% of sorry 10% of debtor அப்படின்னு சொல்லிட்டான். Provision for discount on debtors at 2% ஆர் ஈஸியா போட்டா 1%. சம் போடலாமா? பி அண்ட் எல் எவ்வளவு டெபிட் ஆகணும், பேலன்ஸ் ஷீட்ல சண்டரி டெட்டார் பேலன்ஸ் எவ்வளவு காட்டணும் போடலாமா ராஜா? என்ன ரிசீவ் பண்ணுவ? ப்ரிப்பேர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ப்ரொவிஷன்ல? 50,000 இருக்கு. கரெக்டா? பேட் டெப்ட்ஸ் தான் இருக்கா? ஓல்டு டெபிட் பண்ணிரு. நியூ பேட் டெப்ட்ஸ் இருக்கா? எவ்வளவு இருக்கு? டெபிட் பண்ணிடு. ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன் 50,000 கிரியேட் பண்ணிருக்கல, அதுல தான் 25,000 கொடுக்காம போயிருப்பான். அது டியூரிங் இயர். இயர் ரெண்டுல 20,000 கொடுக்காம இருப்பான். அது இயர் ரெண்டு ரெண்டுத்தையுமே இந்த 50,000 செட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப 50,000ல 45,000 செட் ஆஃப்னா 5,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா இயர் ரெண்டுல உனக்கு ப்ரொவிஷன் கேட்கணும். எத்தனை பர்சன்ட்? 10%. 10% எதுல போடுவ? நல்லா பாரு, இந்த 5,25,000 ரூபாய் 25,000 ரூபாய் மைனஸ் பண்ணுமா? இதை மைனஸ் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி டிடெக்டட் ஆகி தான் இங்க வந்திருக்கு. இந்த 5,20,000 இதான் நியூ பேட்டர்ஸ். மைனஸ் பண்ணு 5,05,000 ரூபாய். அதுல 10% 5,00,000 50,500 ரூபாய் வரும். 50,500. அப்போ 45,500 ரூபாய் ஆன்சர் பாரு. பேலன்ஸ் பண்ணி பாரு. 50,500 45,000 45,000 95,500 95,500 45,500 ரூபாய் பை. அப்ப P&L 2 provision for bad and doubtful debts 45,500. இது ஒரே அக்கௌண்டா தூக்கி போடலாம் சார். பேலன்ஸ் எவ்வளவு காட்டும்? பேலன்ஸ் இல்ல, சண்டரி டெட்டார் பேலன்ஸ் 5,25,000 ஆரம்பிக்கணுமா? மைனஸ் 20,000. கரெக்டா? 5,05,000 மைனஸ் ப்ரொவிஷன் 50,500. ரிமைனிங் ஒரு அமௌண்ட் வரும். இதுல 2% ப்ரொவிஷன் ஃபார் 1% ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் டெட்டார்ஸ் போட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் நீ பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். இந்த ப்ரொவிஷன் எடுத்துட்டு போய் எங்க போட்டுறணும்? P&L டெபிட். இது ஆல்டர்னேட் மெத்தட் என்ன சார்? 2025 ரெண்டு P&L போட்டுரு. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 50,000க்கும் 50,500க்கும் 500. அப்ப அங்க ஆல்ரெடி 45,000 போயிடுச்சு, போட்டா அதே 45,500 ரூபாய். ஓகேவா? புரியுதா ராஜா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? கவனிங்க. இப்போ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் IOC, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். Interest on capital and interest on drawings are notional entries, Raja. Interest on capital and interest on drawings are notional entry in case of sole proprietor. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் நானும் பிசினஸும் ஒண்ணு. பிசினஸை பொறுத்த வரையும் நீ வேற ஆள் தான், உனக்கே நான் லயபிலிட்டின்னு. கரெக்டா? என்ன கான்செப்ட்? செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? என்ன கான்செப்ட்? செப்பரேட் என்டிட்டி. என்ன சொல்லுவான்? பிசினஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆர் பிசினஸ் அண்ட் ப்ரொப்ரேட்டர் ஆர் 2 different person. அப்போ பிசினஸே ஓனரை என்னவா பார்க்கும்? ஒரு லயபிலிட்டியா பார்க்கும், ஒரு கேபிட்டலா பார்க்கும். கரெக்டா? நம்ம என்னவா பார்ப்போம்? அவனை கேபிட்டல். கேபிட்டல் இஸ் ஆல்சோ லயபிலிட்டி அப்படின்னு பார்க்கும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசே லயபிலிட்டியா பார்க்கும். இப்போ அந்த பிசினஸ் என்ன பண்ணிருக்கான்? கம்பெனிக்கு தட் இஸ் அந்த ஓனர் என்ன பண்ணிருக்கான்? பிசினஸ்க்கு காசு கொடுத்துருக்கான். இப்போ பிசினஸ்க்கு எவனாவது காசு கொடுத்தானா அது பேர் லோனா? அந்த லோனுக்கு பிசினஸ் என்ன திருப்பி கொடுக்கும்? அதே மாதிரி பிசினஸ் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கு இந்த நேம் ஆஃப் டிராயிங்ஸ். பிசினஸ் ஓனருக்கு பணம் கொடுத்திருக்கு இந்த நேம் ஆஃப். பிசினஸ் வேற அவனுக்கா கொடுத்திருந்தா பிசினஸ் என்ன வாங்கியிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கும். கரெக்டா? வாங்கிருக்கோம் வாங்கியிருக்காதா? வாங்கியிருக்கும். அதே மாதிரி வேற யாராவது பிசினஸ்க்கு பணம் கொடுத்திருந்தா அது என்ன பே பண்ணிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? பே பண்ணிருக்கோம். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன். ரெண்டுமே நோஷனல். ரெண்டுமே யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. யாருமே ஒரிஜினலா பர்சன்டேஜ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம அது பழைய காலத்துல இருந்து சார். அப்ப எது சார் IOC படிக்கிறோம்? பார்ட்னர்ஷிப்ல இது ஒரிஜினல். பார்ட்னர்ஷிப்ல இது ஃபாலோ பண்றோம். ஏன்னா ஒருத்தரோட கேபிட்டல் டிஃபரெண்ட். நான் 5 லட்சம் போட்டு பிசினஸ் பண்றேன், நீ 1 லட்சம் போட்டு பிசினஸ் பண்ற, உனக்கு எனக்கு ஒரே ப்ராஃபிட் ஷேரிங்கான்னு கேட்போம். அப்ப என்ன கூட நீ எடுத்துக்கோ, பிரச்சனை இல்ல, ப்ராஃபிட் ஷேரிங் ஒண்ணா வச்சுக்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கொடுத்துரு.
5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வட்டி கொடுத்துட்டு வர ப்ராஃபிட் நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். அப்ப 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணிப்பான், 12% வட்டி எடுத்துப்பான். மிச்சம் தான். இப்ப என்னாச்சு, 5 லட்ச ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டானா இவன் காசு இல்லையா அது, உனக்கு நீ காசு கொடுத்ததுக்கு என்ன வாங்கிட்ட, வட்டி. அப்போ வர ப்ராஃபிட் நம்மளோட உழைப்பு, அப்ப ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். நான் ஒரு பார்ட்னர், இன்னொரு பார்ட்னர், நான் பி, இன்னொரு பார்ட்னர் கியூ. பின்ற பார்ட்னர் 5 லட்ச ரூபா பணம் போடுறான், கியூன்றவன் 1 லட்ச ரூபா போடுறான். யார் அதிகமா காசு போட்டிருக்கா? கியூ என்ன சொல்றான், ஷேரிங் ஈக்குவலா வச்சுக்கலாங்கிறான். நான் வச்சுப்பா ஈக்குவலா வச்சுக்க, ஒத்துப்பனா? ஏன் ஏன்டா நான் 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன் ஈக்குவலுங்கிற, சார் உழைக்கிறது 2 பேரும் ஒன்னா தானே உழைக்கிறோம். அவன் கேட்கறான் கியூ, அவன் கேட்கறது நியாயம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஈக்குவலா வச்சுக்கலாம். நான் கொடுத்த காசுக்கு எனக்கு வட்டி கொடுத்துரு. நான் இந்த காசை வேற எங்கேயா போட்டுருந்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், வட்டி கொடுத்துட்டு வர காசை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். புரியுதா ராஜா? சரி பாப்போம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன என்ட்ரின்னு பாப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கேபிட்டல் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிராயிங்ஸ்ல நம்ம என்னது ஞாபகம் வச்சுக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க ராஜா இருக்கும், இங்க இருக்கும். ஏன் ஓப்பனிங் அக்கௌண்ட், சரி என்ன சார் எல்லாத்துக்கும் ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங், இனிமேல எல்லாத்துக்கும் ஓப்பனிங் இந்த சைடு க்ளோசிங் இந்த சைடு தான் கேட்பேன். லைபிலிட்டி அக்கௌண்டா ஓப்பனிங் இங்க இருக்கும், க்ளோசிங் இங்க இருக்கும். அசெட்டா இருந்தா ஓப்பனிங் இங்க இருக்கும், க்ளோசிங். கேபிட்டல் லைபிலிட்டியா உடனே அம்புகுறி போட்டு புரியலனா, ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கும், இங்க இருக்கும். எதனால கேபிட்டல் ஏறும், அடிஷனல் கேபிட்டல்னால. கரெக்டா? பை கேஷ் பேலன்ஸ்ல அடிஷனல் கேபிட்டல். எப்போ ப்ராஃபிட் இது கேபிட்டல் குறையும், டிராயிங்ஸ் தான். டூ டிராயிங்ஸ் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வாங்கினா என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குது. பிசினஸ்க்கு செலவா, பிசினஸ்க்கு செலவு. அப்ப P&L டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு டெபிட் பண்ணி விட்டுரும். அது யாருக்கு கொடுக்குது, ஓகே அகைன் ஓனரோட கேபிட்டல் இது என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல அது என்ன ஆயிடும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். இப்ப இதை கொடுக்கலன்னா அது அவுட்ஸ்டாண்டிங்கா வந்துருமா, அவுட்ஸ்டாண்டிங்கா வந்தா லைபிலிட்டியா போடுவியா, லைபிலிட்டி சைடுல ஏதோ எதோட ஆட் பண்ணிடுவேன், கேபிட்டலோட ஆட் பண்ணிடுவேன். எனக்கு கொடுக்க வேண்டியது யாருக்கு, ஓனருக்கு, அதனால கேபிட்டல் ஆட் பண்ணிடுறேன். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம், ஏன்னா அவன் காசை வாங்கிட்டு போயிருக்கான், அவன் என்ன பண்ணுவான், கொடுப்பான். அப்ப பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், அப்ப நம்மளுக்கு இன்கம். ஆனா கொடுக்க மாட்டானே, நம்மளோட காசு இருக்குல்ல அதுல கழிச்சு கொண்டுவான். பிசினஸ்ல ஓனர் என்ன சொல்லுவான், என்னோட பேலன்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கு, கேபிட்டல் பேலன்ஸா இருக்கு, அந்த பேலன்ஸ் என்ன பண்ணிக்கோ கழிச்சுக்கோ. நீ எனக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 5 லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருக்கு கேபிட்டல், அதுல என்ன பண்ணிக்கோ கழிச்சு கொண்டுவான். அவன் பிசினஸ் பேசுறான்னு வச்சுக்கோ, சப்போஸ் ஓனர், அவன் என்ன பண்ணுவான், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டிய காசுல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். அதனால பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதே மாதிரி நான் வித்ட்ரா பண்ணிருக்கேன் பிசினஸ்ல இருந்து ஃபண்ட், அப்ப நான் பிசினஸ்க்கு என்ன கொடுக்கணும், அதை இன்கமா போட்டுருவேன். அந்த இன்கம் நம்ம கொடுப்பனா, கொடுக்க மாட்டான். என்ன சொல்லுவான், நான் கொடுத்தால கேபிட்டல், அதுல இருந்து என்ன பண்ணிக்கோ கழிச்சு போடுவேன். அப்ப என்ன பண்ணும், டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ 2 விஷயம் நான் முடிச்சிட்டேன். என்ன தெரியுமா, பேலன்ஸ் ஷீட் எஃபெக்ட், P&L எஃபெக்ட். என்னது எஃபெக்ட், P&L எஃபெக்ட். P&L நான் படிக்கும்போது எப்படி படிச்சேன், சிடி. நம்ம காமர்ஸ் குரூப்புக்கு செக்ஷன் எப்பயுமே சிடி செக்ஷனா தான் இருக்கும். 12CD எங்க சார் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா சிடின்னு சொல்லி கொடுத்தாரு. கேபிட்டல்னா டெபிட்ரா, டிராயிங்ஸ்னா கிரெடிட்ரான்னு வரும். இதெல்லாம் செல்லித்தனமா தான் இருக்கும், யோசிச்சு போட்டுடலாம். பட் எக்ஸாம்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு டவுட் வந்துடும், கேபிட்டல்னா நம்ம கொடுக்குறோமே, அந்த இடத்துல கேபிட்டல் ஆட் தானே ஆகுது, அப்ப P&L இன்கம் தானே வரணும், கேபிட்டல் ஏறுது இல்ல, ப்ராஃபிட்னா அப்ப கேபிட்டல் ப்ராஃபிட்டால ஏறும்ல, கேபிட்டல் என்ன ஆகும், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணா என்ன ஆகுது, ஏறுது. அப்ப ப்ராஃபிட்னாலும் ஏறுது இல்ல, அப்ப ப்ராஃபிட் இன்கம் தானே, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்கமா போடலாமேன்னு உனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா திடீர்னு ஏதாவது தோணிடும். அப்போ அது மாதிரிலாம் யோசிக்க கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏன் டெபிட் பண்ற, பிசினஸ் ஓனர்ல இருந்து காசு வாங்கியிருக்கு, பிசினஸ் ஹவ் டு பே என்னது, இன்ட்ரெஸ்ட், அதனால டெபிட். கொடுக்கறதுக்கு கேஷ் போகாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போகாது. அது போல என்ன சொல்லுவான், நீ ஆல்ரெடி எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல கேபிட்டல், அதுல என்ன பண்ணிடு, ஆட் பண்ணி கொண்டுவான். நீ எனக்கு ஆல்ரெடி கொடுக்கணும், அதோட இந்த அமௌண்ட் எனக்கு கொடுக்கணும் சொல்லி என்ன பண்ணிடு, ஆட் பண்ணிருந்தேன். பிசினஸ் நான் சொல்லிடுவேன், ஆட் பண்ணிடுவேன். ஸோ இங்க எக்ஸ்பென்ஸ் இது டியா சி. அப்ப டிராயிங்ஸ் என்ன பண்ணணும், சி லெஸ் பண்ணி. டிராயிங் என்ன, வாங்கிட்டு போயிருக்கான் ஓனர், என்ன பண்ணி போயிருக்கா, வாங்கிட்டு போயிருக்கான். அதுக்கு அவன் என்ன கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கறது இன்கம். அவன் கொடுப்பானா, அப்ப என்ன சொல்லுவான், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல அதுல கழிச்சு கொண்டுவான். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் என்னது, கேபிட்டல், அதுல கழிச்சு கொண்டா 2 இன்கம். இது முடிஞ்சிச்சா? ஜேர்னல் என்ட்ரியா சார், கன்வெர்ட் பண்ண ஜேர்னல் என்ட்ரியா.
இது என்ன ஜர்னல் என்ட்ரி? இது என்ன ஜர்னல் என்ட்ரி? கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு டிராயிங்ஸ். அவ்வளவுதான். சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அவ்வளவுதான் ஜர்னல் என்ட்ரி. புரியுதா ராஜா? அடுத்தது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரெண்டு எஃபெக்ட், ஒன்னு P&L எஃபெக்ட், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட்ல எஃபெக்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்னு P&L எஃபெக்ட், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட்ல எஃபெக்ட். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப நான் சொல்ல போற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ட்ரேடிங் பெயின்ல தான் ரெண்டு எஃபெக்ட்டுமே. ஏன் சார் அப்படின்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட்? அது பேரு கிராஸ் ப்ராஃபிட். P&L ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட்? நெட் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் ஷோஸ் த ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. நெட் ப்ராஃபிட் ஷோஸ் த ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ உனக்கு ப்ராடக்ட்ல லாஸ் இருக்கு, ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியில ஏதோ ஒரு லாஸ் இருக்கு. அந்த லாஸ் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ள இருக்கு, ஆனா அது வந்து ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டியில லாஸ் புக் பண்ணணும். அது ப்ராடக்ட் வழியா நீ லாஸ் பண்ணிருக்க ராஜா. எது வழியா லாஸ் பண்ணிருக்க? ப்ராடக்ட் வழியா ஆர்கனைசேஷனல் லாஸ் பண்ணிருக்க. ஆர்கனைசேஷனல் லாஸ்னா P&L வரணும், ஆனா நீ எது வழியா பண்ணிருக்க? ப்ராடக்ட் வழியா பண்ணிட்ட. ப்ராடக்ட் வழியா பண்ணா எங்க போயிடும்? ட்ரேடிங்ல போயிடும். அப்ப நீ என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங்ல இருந்து உருவி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போடணும். என்னென்ன சார் டிரான்சாக்ஷன்? நல்லா கவனி. லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர், குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as sample. ஓகேவா? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as charity goods. கரெக்டா ராஜா? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஓனர்ஸ். இதெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ். லாஸ் ஆஃப் ஸ்டாக், குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as sample, டிஸ்ட்ரிபியூட்டட் as charity, இதெல்லாம் சார். ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ராஜா, அந்த கதவு மட்டும் சாத்திரு ராஜா. லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர். நல்லா கவனி. 2 ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிருப்பியா, 2 பர்ச்சேஸ் போட்டிருப்பியா, 2 wages, 2 GP by sales by closing stock. நல்லா ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கோ. இந்த எல்லாமே பர்ச்சேஸ்ல இருந்து யூ ஹேவ் டு டிடெக்ட். எல்லாமே பர்ச்சேஸ்ல இருந்து யூ ஹேவ் டு க்ளோசிங் ஸ்டாக் எதுல இருந்து டிடெக்ட் பண்ணணும்? கோடி லாஸ்ட் கிளாஸ் அத பார்த்தோம். க்ளோசிங் ஸ்டாக் டிடெக்ஷன் ஃப்ரம் தி பர்ச்சேஸ். ஆனா நம்ம தனியா என்ட்ரி போடுறோம். சேம் வே இது எல்லாமே எங்க இருந்து டிடெக்ட் பண்ணணும்? பர்ச்சேஸ்ல இருந்தா யூ ஹேவ் டு டிடெக்ட். என்னது? லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை. இப்போ என்னாச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு? 10,000 ரூபாய்க்கு. அன்இன்சூர்ட் ஸ்டாக், இன்சூரன்ஸ் கூட வராது. அன்இன்சூர்ட் ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஆர்கனைசேஷனல் லாஸா ப்ராடக்ட் லாஸா? ஆர்கனைசேஷனல் லாஸ். ப்ராடக்ட்னால வர ஆர்கனைசேஷன் லாஸ். அதை கிராஸ் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணுமா, நெட் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணுமா? நெட் ப்ராஃபிட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ என்ன பண்ணிடணும்? அது நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு போகணும்ல. அப்ப எந்த சைடு தான் டெபிட் லாஸா புக் பண்ணணும்? இங்க புக் பண்ணணுமா, இங்க புக் பண்ணணுமா? இங்க தான் புக் பண்ணணும். கரெக்டா? சரி, இங்க தான் புக் பண்ணணும். கரெக்டா? அப்ப இங்க இருந்து என்ன பண்ணணும்? தூக்கணும். அப்ப என்ன பண்றீங்க பாரு. பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் 10,000. அப்ப இங்க ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? இங்க பர்ச்சேஸ்ல இருந்து குறையுதா? பர்ச்சேஸ்ல இருந்து டிடக்ஷனா? பர்ச்சேஸ் குறைக்கிறோம்னா காஸ்ட் என்ன ஆயிடும்? காஸ்ட் இறங்கிடும். ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? ஏறிடும். கரெக்டா? ப்ராஃபிட் என்ன ஆயிடுது? ஏறிடும். நல்லா கவனி ராஜா. லாஸ் ஆஃப் ஸ்டாக் நீ கிரெடிட் பண்ற. ரெண்டு அசம்ப்ஷன் சொல்லி கொடுத்திருக்கேன். டிஃபரண்ட் சைடு சேம் எஃபெக்ட், சேம் சைடு டிஃபரண்ட் எஃபெக்ட். லாஸ் ஆஃப் ஸ்டாக் இதுவும் வேற சைடா சேம் சைடா? டிஃபரண்ட் சைடு. அப்ப என்ன எஃபெக்ட்? சேம் எஃபெக்ட். இது ஏத்தனா இது என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் ஏறிடும். ஆனா இது லாஸ் இல்ல, ப்ராஃபிட் இறங்கணும்ல. லாஸ் தான் சார். ஆர்கனைசேஷனல் லாஸ். என்ன லாஸ் கிடையாது? ப்ராடக்ட் லாஸ் கிடையாது. அதனால பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் வேற 2 லாஸ் ஆஃப் ஸ்டாக் 10,000. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அவ்வளவு. புரியல புரியல புரியல. சரி, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. இந்த 10,000 ரூபாய் குச்சம் உன்னால வித்திருக்க முடியாது. உன்னோட சேல் படுத்திருக்கும். சேல் குறைஞ்சிருச்சு. சொல்றேன்.
assume there is no opening stock. assume there is no 10 பேனா வச்சிருக்க. ஒரு பேனாவோட விலை 100 ரூபாய். அது எவ்வளவு பர்ச்சேஸ் வச்சிருப்ப? 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருப்ப. வேஜஸ்லாம் இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் வித்தது 6 பேனா. 2 பேனா க்ளோசிங் ஸ்டாக். வித்தது எவ்வளவு? 2 பேனா கீழே உடஞ்சிச்சு. லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர். கரெக்டா ராஜா? இப்போ லாஸ் புக் ஆகுதா இல்லையா நீயே சொல்லு. 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். 6 பேனாவை ப்ராஃபிட்ல வச்சு 10% ப்ராஃபிட் 20% ப்ராஃபிட்ல வச்சிருக்கேன். 100 ரூபாய் ப்ராஃபிட்னா எவ்வளவு ராஜா? 100 ரூபாய்க்கு 20% ப்ராஃபிட்னா 120 ரூபாய். 6 × 120 720 ரூபாய்க்கு வித்துட்டேன். 6 × 120 720 ரூபாய். ஏன்னா 6 பேனா தான் வித்திருக்கேன். 2 பேனா க்ளோசிங் ஸ்டாக், 2 பேனா லாஸ் ஆஃப் ஸ்டாக். 6 பேனாவை 100 ரூபாய் பிளஸ் ப்ராஃபிட் வச்சு வித்திருக்கேன். ஏன்னா ப்ராஃபிட் இல்லாம விற்க மாட்டேன். சோ 720 ரூபாய்க்கு வித்துட்டேன். க்ளோசிங் ஸ்டாக் 2 இருக்கு. 2 × 100 200. ஏன்னா காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆப்வியஸா லாஸ் ஆஃப் ஸ்டாக் 200. பேலன்ஸ் பண்ணா 400 பிளஸ் ஏன்னா 1120 1120 120 ரூபா கிராஸ் ப்ராஃபிட். 120 ரூபா தான் கிராஸ் ப்ராஃபிட் யூ ஹேவ் மேட். என்ன? ஆமா. 6 × 20 என்ன? 6 × 20 என்ன? 120. இப்போ நான் இந்த இடத்துல இதை போடலன்னு வச்சுக்கோ. ஆன்சர் வில் பி 920. கரெக்டா? இங்க 1000 இருக்கு. அப்போ 80 தான் ப்ராஃபிட் காட்டும். என்னதான் ப்ராஃபிட் காட்டும்? 80 தான் ப்ராஃபிட் காட்டும். ஆக்சுவலா நான் என்ன ப்ராஃபிட் பார்த்திருக்கேன்? 80. கரெக்டா செக் பண்ணு. இங்க 1000 இருக்கு. இங்க 1000 போடணும். 80 லாஸ் காட்டும். கிராஸ் லாஸ் காட்டும். முன்னாடி 120 ப்ராஃபிட் காமிச்சது. இப்ப 200 அப்படியே ராங் சைடுல வந்து எவ்வளவு காட்டுது? 80 லாஸ். எதை? லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் நான் ரெக்கார்ட் பண்ணாம விட்டா. லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் நான் ரெக்கார்ட் பண்ணாம விட்டா என்ன காட்டுது? லாஸ் காட்டுது. எவ்வளவு லாஸ் காட்டுது? 200 ரூபாய். அது ப்ராடக்ட் லாஸா ஆர்கனைசேஷன் லாஸா? அதனாலதான் என்ன சொல்றேன், ஆஸ் ஆஃப் நவ் கணக்கு எழுதி. இந்த டெபிட்டுக்கு கிரெடிட்ல கணக்கு எழுதணும். 10 யூனிட்டா? 6 யூனிட் சோல்டு, 2 யூனிட் க்ளோசிங் ஸ்டாக், 2 யூனிட் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர். இப்போ 10 யூனிட் கணக்கு எழுதியாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணி அரைத ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் 200 எடுத்து வந்து இங்க எழுது. சாரி 120 எடுத்து வந்து இங்க எழுது. இப்போ லாஸ் ஆஃப் ஸ்டாக் 200 ரூபாய் போடு. ஆன்சர் 80 நெட் லாஸ். assume there is no other expense. இப்போ லாஸ் எங்க புக் ஆகுது? P&L. ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி குட். ஏன் சார் இங்க அட்ஜஸ்ட் பண்ண கூடாதுன்னா ராஜா, நீ ஒரு யூனிட்டை வாங்கி அது 20% ப்ராஃபிட்ல தானே வித்திருக்க. 100 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்ல வித்திருக்க? 20% ப்ராஃபிட்ல தானே வித்திருக்க. அதுல எதுவும் ஃபெயில் ஆகல. அதுல எந்த ஃபெயிலிங் பண்ணல. இந்த மாதிரி ஸ்டாக் ஆனது உன்னோட ப்ராடக்ட் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணாது. ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிற திறமை, 100 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கிற திறமை, 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிற திறமை. நீ என்ன பண்ணிருக்க? 10 பேனா வாங்கி 8 பேனா 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துட்ட. யுவர் குட் ப்ராஃபிட்டபிள் மேன் தானே, நல்ல ப்ராஃபிட் தானே பண்ற. மீதி 2 பேனாவை லாஸ் பண்ணிட்ட. அது எல்லா வருஷமும் அது மாதிரி லாஸ் ஆகுமா? லாஸ் ஆகாது. அதே மாதிரி அது ப்ராடக்ட் லாஸா ஆர்கனைசேஷனல் லாஸ்னா அது ஆர்கனைசேஷனல் லாஸ். அப்போ சப்போஸ் அந்த 2 யூனிட் லாஸ் பண்ணல, அதை நான் இங்க ரெக்கார்ட் பண்ணனா என்னோட ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அதனாலதான் அதை அங்கிருந்து எடுத்துட்டு எங்க ரெக்கார்ட் பண்றாங்க. புரியுதா? சரி, அடுத்தது வரேன். சோ என்ன பண்ணணும்? லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் பை ஃபயர் என்ன பண்ணணும்? பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் டு லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் ட்ரேடிங்ல போட்டு. இப்போ சார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் 10,000 ரூபாய். கிரெடிட் ட்ரேடிங் உள்ள பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் 10,000 ரூபாய். P&L டூ லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் 10,000 ரூபாய். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போடலனா நெட் ப்ராஃபிட் மாறாது. எப்படி? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாலும் போடலனாலும் என்ன ஆகுது? நெட் ப்ராஃபிட் மாறாது. சரி, ஓகே. அது இந்த 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் உனக்கு 8,000 ரூபாய் வந்துருது. 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் உனக்கு 8,000 ரூபாய் வந்துடுது. அப்ப என்ன தெரியுமா என்ட்ரி போடுவ? இன்சூரன்ஸ் கிளைம் வருது வரலன்றத பார்க்கவே கூடாது. பை லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் எவ்வளவு? இங்க டூ லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் 10,000, 8,000 இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு 2,000. சார் நோ சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது சார். பை இன்சூரன்ஸ் ரிசீவ்டு 8,000. அப்ப நெட்டா 2,000 லாஸ். கரெக்டா? பை இன்சூரன்ஸ் ரிசீவ்டு கேஷ் வந்துருச்சுன்னா கேஷ் பேலன்ஸ் ஏறி இருக்கும். வரலனா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் என்னவா கிரியேட் பண்ணணும்? ஷார்ட் டேர்ம் ரிசீவபிள்ஸா கிரியேட் பண்ணணும். இது காசு வந்திருக்கு. அதுல அக்ரூவல் பேசிஸ் டியூரிங் தி இயர் போடக்கூடாது, ஃபார் தி இயர் போடணும். இன்சூரன்ஸ் கிளைம் காம்பன்சேட் வந்து அப்ரூவ் ஆயிருந்தா போதும்.
ஆக்சுவலா ரிசீவ் பண்ண அவசியம் இல்ல. இன்சூரன்ஸ் கிளைம் சார் நான் இன்சூரன்ஸ் பிரீமியம் போட்டிருக்கேன் 80,000 ரூபாய் வரும்னு போடக்கூடாது. அது தப்பு, நல்லா புரிஞ்சுக்கோ. 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு எவ்வளவு வரும் நீனே அசம்ஷன்ல போடக்கூடாது. 80 இன்சூரன்ஸ் கிளைம் போட்டு லாஸ் அசஸார் சர்வேயர்ஸ் தான் வந்து செக் பண்ணி 80,000 ரூபாய் அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், இந்த 8,000 ரூபாய் லெஸ் பண்ணி அது 8,000 ரூபாய் ரிசீவபிளா போடலாம். புரியுதா? இதான் என்னது லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட ட்ரீட்மெண்ட். சார் அடுத்து என்ன இருக்கு? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டடா சாம்பிள். சாம்பிளா கொடுக்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அது உங்களோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா டைரக்ட் எக்ஸ்பென்ஸா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆனா எதை யூஸ் பண்ற? ப்ராடக்ட் யூஸ் பண்ற. அப்ப என்ன பண்ணணும், அங்க மைனஸ் பண்ணி இங்க ஆட் பண்ணணும். எங்க மைனஸ் பண்ணி? ட்ரேடிங்ல பர்ச்சேஸ்ல மைனஸ் பண்ணி காஸ்ட்டை குறைச்சிட்டு P&L என்ன பண்ண ஆட் பண்ணணும். அப்ப பை குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள் டு குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஜர்னல் என்ட்ரியா போடும்போது எதுல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம்? பர்ச்சேஸ். அதனால பர்ச்சேஸ் டெபிட்டா, பர்ச்சேஸ் குறைச்சா டூ பர்ச்சேஸ்னு போட்டு மேல குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள், மேல லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர். லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயருக்கு எதை டெபிட் பண்ணிடணும்? லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயர் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ். ஏன்னா பர்ச்சேஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம், இதை மைனஸ் பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிளுக்கு குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள் டு பர்ச்சேஸ். அப்ப இன்னொரு என்ட்ரி என்ன? P&L டு லாஸ் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள். ரெண்டு என்ட்ரிப்பா. ஒரு என்ட்ரி குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள்ஸ் டு பர்ச்சேஸ், P&L account debit to goods distributed sample, goods distributed sample, goods distributed sample cancel ஆயிடும். கரெக்டா? லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்கு? டிராயிங்ஸ் பை குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஓனர்ஸ்னு போட்டுரு. இதுல ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆர் பர்ச்சேஸ்ல டெபிட் பண்ணி லெஸ் பண்ணிக்கோ, ஏதோ ஒன்று பண்ணிக்கோ. இதே வந்து P&L எடுத்துன்னு வரக்கூடாது. யார் எடுத்துன்னு போயிருக்கா? அப்ப ஓனர் கேபிட்டல் என்ன பண்ணிடணும்? டிடெக்ட். முடிஞ்சிச்சா ராஜா? அடுத்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? குட்ஸ் தெஃப்ட்டுக்கு சேம் தான். குட்ஸ் தெஃப்ட்டுக்கு என்னது? பை குட்ஸ் தெஃப்ட். ஏன்னா குட்ஸ் தெஃப்ட் பண்றதுனால உன்னோட எந்த ப்ராஃபிட்டபிலிட்டி குறையாது? ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி குறையாது. ஏன்னா உன்னோட ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி 100 ரூபாய்க்கு வாங்கி உன்னால 125 ரூபாய்க்கு விற்கிற திறமை. இதான் என்னது? உன்னோட ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதுல நீ 10 யூனிட் வாங்கி 100 ரூபாய்க்கு 125 ரூபாய்க்கு வித்துட்ட. 2 யூனிட்டை வாங்கி அது தெஃப்ட் ஆயிடுச்சு 2 யூனிட். அப்ப இந்த லாஸ் இங்க போட்டினா உன்னோட ப்ராடக்ட் ப்ராஃபிட்ல இருந்து வர லாஸ் இதுல என்ன ஆயிடும்? செட் ஆஃப் ஆயிடும். அது எங்க செட் ஆஃப் ஆகணும்? P&L செட் ஆஃப் ஆகணும். எங்க செட் ஆஃப் ஆக கூடாது? ட்ரேடிங்ல. அதனால என்ன பண்ணிரு, பை குட்ஸ் தெஃப்ட் 2 யூனிட்டுக்கான ஸ்டாக் எவ்வளவு வேல்யூ போட்டு P&L டூ குட்ஸ் தெஃப்ட். அதுக்கு அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா பை இன்சூரன்ஸ் ரிசீவ்ட் ஆர் டிரெக்ட்லி இன்சூரன்ஸ் ரிசீவ்ட் போட்டுரு. இது கேஷா ரிசீவ் பண்ணினா கேஷ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? ஏறி இருக்கும். இத கேஷா நீ வாங்கல அப்படின்னா இங்க டெட்டார் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் போடணும். கரண்ட் அசெட்ஸ்ல கிரியேட் பண்ணி விட்டுரு. இது வந்து எப்படி தெரியுமா? நீ நான் திருப்பி சொல்லிட்டேன், அசம்ஷன்ல எல்லாம் போடக்கூடாது. அப்ரூவ் ஆயிருக்கணும். லைக் அவங்க இருந்து உனக்கு ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட், உனக்கு லாஸ் அசஸ் பண்ணி உனக்கு இவ்வளவு வரும் கிளைம் வரும் சொல்லி ஆர்டர் பாஸ் ஆயிருக்கணும். ஆனா இன்சூரன்ஸ்ல ஆர்டர் பாஸ் ஆனா அடுத்த நாளே உன் வீட்டுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டோம். இட் டேக் இயர்ஸ். ஓகேவா? அது அப்ரூவ் ஆகிறதுக்கே வில் டேக் இயர்ஸ். சரியா? அது அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெகனைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் on sale on approval basis. குட்ஸ் கொடுத்துருது, யூஸ் பண்ணி பாருங்க, புடிச்சு வச்சுக்கோங்க. இல்லனா ரிட்டர்ன் கொடுங்க, வாங்கிக்கிறேன். அப்ரூவல் பேசிஸ்ல கொடுத்துருக்கேன். அப்ரூவல் வந்துச்சுன்னா அதை நான் சேல்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் குட்ஸ் ரிசீவ் கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு எதுவுமே சொல்லல, கொடுத்த 5 நாள் ஆகுது, நான் அவனுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்கேன். 5 டேஸ்ல அவன் என்ன பண்ணல, எனக்கு எந்த பதிலும் சொல்லல. இப்போ நான் அதை சேல்னு போட முடியுமா? சேல் கொடுத்துருக்க டைமே போல 5 நாள் தான் ஆயிருக்கு. 31 மார்ச் வந்துருச்சு. நான் 25 மார்ச் கொடுத்துருக்கேன், 1 மந்த் கொடுத்துருக்கேன். ஏப்ரல்ல தான் சொல்லுவான். 31 மார்ச் வந்துருச்சு. 31 மார்ச் அன்னைக்கு நான் சேல்னு போட முடியாது, க்ளோசிங் ஸ்டாக்னு போட முடியாது. சேல்னு போட்டா சேல் பண்ணல, இன்னும் அவன் வேணாம்னு சொல்லிட்டா திருப்பி வந்துடும். க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டா ஸ்டாக் என்கிட்ட இல்ல. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், பை சேலுக்கும் பை க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் நடுவில் போடுவேன். பை குட்ஸ் வித் கஸ்டமர்ஸ் ஆர் குட்ஸ் சோல்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ்னு ஒரு என்ட்ரி போட்டுருவேன். ஓகேவா? இத எதுல ரெக்கார்ட் பண்ணுவேன்? குட்ஸ் சோல்டு. இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் எதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்? காஸ்டா, காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்டா? இந்த இடத்துல காஸ்டா, காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்டா? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்னா சேல்குள்ள வந்துரும். அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணவே தேவையில்ல, பிரிக்கவே தேவையில்ல. அப்ப இதுல என்னதான் ரெக்கார்ட் பண்ணணும்? காஸ்ட். ஆனா என்ன நேச்சர்? சேல் நேச்சர். ஆனா க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி காஸ்ட்ல போகணும். ஏன்னா என்ன வரல, இன்னும் அப்ரூவல் வரல. நாளைக்கு ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது உனக்கு தனியா ஒரு அக்கௌண்டிங் சாப்டராவே கொடுத்துருக்கான். எதை? குட்ஸ் சேல் ஆன் அப்ரூவல் பேஸ். அங்க இதை பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது எங்க ரெக்கார்ட் பண்ணுவோம்?
சேலுக்கும் கீழே க்ளோசிங் ஸ்டாக்கு மேல. ஏன் க்ளோசிங் ஸ்டாக்ல ஆட் பண்ணல? நம்மகிட்ட குட்ஸ் இல்ல. ஏன் சேல்ல போடல? இன்னும் அவன் அப்ரூவல் கொடுக்கல. அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அப்ரூவல் கொடுக்காம நம்ம ப்ராஃபிட் போட்டா அது என்ன கான்செப்ட்? அகைன்ஸ்ட் ப்ரூடன்ஸ் கான்செப்ட். எஸ்டிமேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி. நான் இப்ப 31 மார்ச் அன்னைக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்றேன். அவன் 5 ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு வேணான்றான். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ப்ராஃபிட் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆன்டிசிபேட் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது. ஆன்டிசிபேட் லாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ஒரு எஃபெக்ட். ஓகேவா ராஜா? லாஸ்டா மேனேஜரியல் ரெமுனரேஷன். மேனேஜரியல் ரெமுனரேஷன் என்ன சொல்லிருப்பான்? மேனேஜர்ஸ்க்கு கமிஷன் கொடுப்ப. யாரு ஒர்க் பண்றானோ அந்த பார்ட்னருக்கு யாரோ ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு நீ கமிஷன் கொடுக்க போற. அகைன்ஸ்ட் யுவர் ப்ராஃபிட்ல. எதுல? உன ப்ராஃபிட்ல கமிஷன் கொடுக்க போற. என்ன சொல்லிருப்பான்? பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லி சம்திங் கொடுப்பான். என்னன்னு சொல்றேன் நல்லா கவனம். ஒன் டைப் 100 ரூபாய் இருக்கு. யார்கிட்ட? என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. ரிஷி கோடி 2 பேர் இருக்காங்க. ரிஷிட்ட 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, ரிஷி நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, எடுத்துக்கிறது 5% கோடி கொடுங்க. என்ன உனக்கு கிரெடிட் என்ன கொடுத்துருக்கேன்? ரிஷி நீ எவ்வளவு வேணா பணம் எடுத்துக்கோ, எடுத்துக்கிறதுல 5% என்னட்ட கொடுத்துடணும், கோடிட்ட கொடுத்துடணும். இப்போ ரிஷி 100 ருபீஸ் எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. 100 ருபீஸ் அவனே எடுத்துட்டான்னா 5% எவ்வளவு? 5 ரூபாய். கோடிட்டு 5 ரூபாய் கொடுக்கறது காசு இல்ல. சப்போஸ் அந்த 5 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அவன் எவ்வளவு எடுத்துப்பான்? அப்ப 95ல 5% 5 ரூபாய் கிடையாது. 95ல 5% 5 ரூபாய் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு மேக் ஏ கால்குலேஷன். நான் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கணும், அந்த அமௌண்ட்ல தான் நான் எத்தனை பர்சன்ட் அவனுக்கு கொடுக்கணும்? இப்ப நான் 100 எடுத்துக்கிட்டா 100ல 5%, 100 இன்னொரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது என்கிட்ட இல்ல. அப்ப 95னா 95ல 5% பண்ணா 4.95 சம்திங் தான் வரும். அப்ப ரவுண்ட் ஆகல 100 ருபீஸ். சோ நான் என்ன பண்ணணும்? இந்த 100ல ரிஷிக்கு கோடிக்கு 2 பேருக்கு பிரிக்க போறோம். இவன் எத்தனை பர்சன்ட் எடுத்துக்கிறானோ அதுல எத்தனை பர்சன்ட் கமிஷன் சொல்லியிருக்கேன்? 5%. அப்ப இவனுக்கு எத்தனை பர்சன்ட்? உனக்கு எத்தனை பர்சன்ட்? 95%. ஆமானா இல்லையா? இதுல எத்தனை பர்சன்ட் எடுத்துப்பான்? அப்படியா? நல்லா காதுல வாங்க ராஜா. 100 இதுதான் ரிஷிக்கு கொடுக்க வேண்டிய 100% பிளஸ் ரிஷி அதுல எத்தனை பர்சன்ட் கோடி கொடுக்கணும்? அப்போ இந்த 100 ரூபாய் தான் எத்தனை பர்சன்டேஜ்? 105%. 100 டிவைடட் பை 105% போட்டு கால்குலேட்டர்ல. $95.23 வருது. இதை ரிஷி எடுத்துக்கோடான்னு இருக்கும். அப்ப இதுல 5% கால்குலேட் பண்ணுவல, 4.76 வருது. ஆட் பண்ணா 100. அதை கோடி கொடுத்துரும். இப்ப நீ 95 ரூபாய் எடுத்துட்டு 5 ரூபாய் கோடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. நீ எவ்வளவு எடுத்துக்கிறியோ அதுல என்ன பண்ணணும்? அப்போ உன்கிட்ட மொத்தமா இருக்கிறது 100 ரூபாய். நீ எத்தனை பர்சன்ட் எடுத்துப்ப? 100%. அதுல கோடிக்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்கணும்? 5%. அப்ப இதுதான் எத்தனை பர்சன்டேஜ்? 105%. இப்ப வேற ஒரு நம்பர் சொல்றேன், ஆன்சர் சொல்லு. இப்போ இதை நான் அப்படியே அங்க ரிலேட் பண்றேன். உனக்கு நெட் ப்ராஃபிட் 35,000 ரூபாய் வருது. நெட் ப்ராஃபிட் 35,000 ரூபாய் வருது. இதுல கமிஷன் 5% கொடுத்துருக்கணும். இதுல கமிஷன் 5% பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணும்? ஒண்ணு அந்த பிஃபோர் சார்ஜிங் ஆஃப்டர் சார்ஜிங் எல்லாம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோ. 35,000 ரூபாய் இதுல 5% கமிஷன் கொடுத்துரு. நார்மலா 35,000 ரூபாயில 5% கமிஷன் கொடுத்தா 1,750. ரிமைனிங் அமௌண்ட் என்னவா போட்டுடலாம்? நெட் ப்ராஃபிட்டா போட்டுரு. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். எப்படி? வர ப்ராஃபிட்ல டைரக்டா கமிஷன் கொடுத்துட்டு மிச்ச ப்ராஃபிட் என்னவா போட்டுற? நெட் ப்ராஃபிட்டா போட்டுற. ரைட்? 100 ரூபாயில இவனுக்கு 5% கொடுத்துட்டு மிச்சத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி. எப்படி? 100 ரூபாயில 5% எடுத்துக்கோ, கோடிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை நீ எடுத்துக்கோ. ரெண்டாவது மெத்தட் என்ன? நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, அதுல எத்தனை பர்சன்ட் கொடுத்துரு? 5%. அப்ப என்ன பண்ணணும்? அதே 35,000 ரூபாயில டிவைடட் பை அவனுக்கு 5% கொடுக்கணும், பிளஸ் உனக்கு 100% வேணும். அப்ப மொத்தம் எத்தனை பர்சன்ட்? அப்போ 35,000 டிவைடட் பை கால்குலேட்டர்ல 105% பட்டன் அழுத்து. 35,000 டிவைடட் பை 105% போட்டா 33,333. இது நெட் ப்ராஃபிட். ரிமைனிங் எவ்வளவு? மைனஸ் 35,000 போட்டீங்கன்னா 1,6667 கமிஷன். என்னது? ரெமுனரேஷன்.
இதுல இந்த மெத்தட் இருக்கு தெரியுமா? டைரக்டா இருக்கிற காஸ்ட்ல 5% கொடுத்துட்டு 5% கோடி கொடுத்துட்டு மீதி நீ எடுத்துக்கோன்னு சொல்றது. இது பிஃபோர் சார்ஜிங் மெத்தட். இது நம்ம சார்ஜிங் மெத்தட். அப்ப 10% கமிஷனா வர ப்ராஃபிட்ல 10% அவனுக்கு கொடுத்துட்டு மிச்ச ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டா போட்டு. ஆஃப்டர் சார்ஜிங்னா ரெண்டாவது மெத்தட். நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, அதுல 5% அவனுக்கு கொடு. அப்ப நெட் ப்ராஃபிட்ல ஆஃப்டர் சார்ஜிங்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வேணா வரும், அந்த அதுல 5% வரணும். அப்படின்னா உனக்கு ஃபைனலா ரிப்போர்ட் ஆயிருக்கல ஒரு நெட் ப்ராஃபிட், அந்த ரிப்போர்ட்ல தான் நெட் ப்ராஃபிட்ல தான் உனக்கு ஆன்சர் 5% வரணும். அப்படின்னா அவனுக்கு கொடுத்த காஸ்ட் தான் உனக்கு 5% வந்திருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100. 10% வரணும். என்ன பண்ணணும்? உனக்கு கொடுக்க வேண்டிய 100% பிளஸ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 10%. அப்போ 110% போட்டா ஒரு அமௌண்ட் வரும். அந்த பர்சன்டேஜ் தூக்கி நெட் ப்ராஃபிட்டா போடு, அதுல 10% கால்குலேட் பண்ணா கமிஷனா வந்து. ஓகேவா? இதுதான் மேனேஜரியல் ரெமுனரேஷன். இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரைக்கும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. என்ன இங்க கேபிட்டல், உங்க சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் தான் கேபிட்டல். கேபிட்டல்ல வருஷம் என்ன வந்து ஆட் ஆயிடும்? நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் மைனஸ் பண்ணிரு. ஆட் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் டிராயிங்ஸ், ஆட் ஐஓசி லெஸ், இவ்வளவு பெருசு வரும். இதை பண்ணாத எக்ஸாம்ல கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடு. நான் சொல்லி கொடுத்தேன் உங்க கேபிட்டல் அக்கௌண்ட். க்ளோசிங் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், பேலன்ஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் போட்டு பேலன்ஸ் பண்ணா க்ளோசிங் கேபிட்டல் வந்துடும். அங்க நெட் ப்ராஃபிட் போட்டு பேலன்ஸ் பண்ணா என்ன வந்துடும்? க்ளோசிங் கேபிட்டல் வந்துடும். அதை தூக்கி இங்க போட்டுரும். இங்க வந்துருமா? அடுத்தது லோன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா, அடுத்தது கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அது மாதிரி ஏதாவது லைபிலிட்டிஸ்னா கீழே. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட்டது எடுத்து வந்து இங்க போட்டுருணும். அசெட்ல மேல பிக்ஸ்ட் அசெட், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர், மோட்டார் சைக்கிள், கார் எல்லாமே போட்டணும். மைனஸ் டெப்ரிசியேஷன் ரிமைனிங் அமௌண்ட், மைனஸ் டெப்ரிசியேஷன் ரிமைனிங் அமௌண்ட், மைனஸ் டெப்ரிசியேஷன் ரிமைனிங் அமௌண்ட். அதுக்கப்புறம் கரண்ட் அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி, டெட்டார்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், அதர் கரண்ட் அசெட்ஸ் என்னென்ன? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்கம் அக்ரூடு பட் நாட் ரிசீவ்டு, எல்லாத்தையும் போட்டு பேலன்ஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேவா ராஜா? இது என்னது பேலன்ஸ்? பேலன்ஸ் இல்லை ஒன்று சொல்லி கொடுக்கறது இல்லை, அது எப்படியே வந்து மிச்சத்தை இருக்கிறது இங்க தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சு. இதோட நம்ம என்ன முடிக்கிறோம்? கான்செப்சுவலா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல உள்ள எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் ஈச் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நான் இப்போ மார்க் பண்ணி குரூப்ல மார்க் பண்ணி அனுப்புறேன். அந்த சம்ஸை வந்து நீ ட்ரை பண்ணணும். நான் 2-3 சம் பெரிய சம் போடுறேன். லைக் எப்படி பெரிய சம் போட்டா வந்து நான் இப்போ இவ்வளவு பெரிய போர்டில் ஒரு பெரிய சம் போட்டு முடிக்க முடியாது. ஸோ தட் என்ன பண்றேன், உனக்கு எப்படி ஹிண்ட் கொடுக்கணும்னு பாக்குறேன். ஒரு கொஸ்டினை நீ படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் ஒரு 6 லைன் விட்டு 7 லைன் விட்டுட்டு பிஎன்எல் ஒரு அந்த பேஜ் ஃபுல்லா விட்டுட்டு அடுத்த பேஜ்ல பேலன்ஸ் ஷீட், ஒர்க்கிங் நோட்னு அது ஆரம்பிச்சிடணும். படிக்க 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 போஸ்டிங் கேபிட்டல் படிக்கிற கேபிட்டல். அப்போ உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். இந்த இடத்துல என்னெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்கா? சார் ஆட் பண்ண இடம் நான் மறந்துட்டேன். ஒண்ணு பண்ணாத, பக்கத்துல ஒர்க்கிங் நோட் 1 கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடு. நம்ம ஸ்கூல்ல தான் ஐயோ இடம் விட்டோமே அடிச்சு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரே ஒரு லைன் சார் விட்டேன், அடுத்த லைன்ல தெரியாம லோன் எழுதிட்டேன், அப்படியே இருக்கட்டும். லெட் இட் பி. கேபிட்டல் அக்கௌண்ட் பக்கத்துல ஒர்க்கிங் நோட் 1 கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணு. ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங், ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், அடிஷனல் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் நீ கண்டுபிடிக்க போற. ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், ப்ராஃபிட் ஆட் பண்ணு, டிராயிங்ஸ் லெஸ் பண்ணு, அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் பண்ணி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட் பண்ணா க்ளோசிங் கேபிட்டல் வந்துரும். அந்த அமௌண்ட் எடுத்து வந்து அப்படியே இங்க போட்டு. இப்படிதான் நான் சொல்றது. இது கேபிட்டல். அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைடுல 4-5 ஐட்டம் தான் கம்மியா, டெபிட் தான் அதிகமா இருக்கும், கிரெடிட் ரொம்ப கம்மியா இருக்கும். கிரெடிட்ல உள்ளதெல்லாம் போஸ்டிங் போடு, லைபிலிட்டி சைடுல வந்துரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், லைக் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன மெத்தட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா போயிட்டு டாட் வச்சுக்கோங்க. என்னென்னதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கானோ மேல ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க, டாட் வச்சுக்கோ. ஏன்னா அது அப்படியே எழுதிடக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே டாட் வச்சுக்கோ. போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ப்ரிப்பேர் பண்ணு. இப்போ ட்ரேடிங்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது லைன் பை லைன் பார்க்க கூடாது, ட்ரேடிங் முடிச்சிடணும். ட்ரேடிங்க்கு தேவையானதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், லைன் பை லைன் சின்னதா பென்சில் நீ என்ன பண்ணிக்கணும், முடிக்க 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 டிக்கெட். இந்த 12 டிரான்சாக்ஷன் தாண்டி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வராது. உங்க சிலபஸ்ல இருக்கிற 12 அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான். இதை தாண்டி உனக்கு என்ன பண்ணாது, வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வராது. மீதி எல்லாமே உனக்கு P&L ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்க எக்ஸ்பென்ஸ். உனக்கு யூ ஹவ் டு ஃபெமிலியர் வித் சம் வேர்ட்ஸ். ஓகேவா? இது நீ பாத்துருக்க மாட்டேன் அந்த வேர்ட்ஸ்லாம். அந்த வேர்ட்ஸ்லாம் நீ இப்ப என்ன ஆகணும்,
ஃபெமிலியர் ஆயிடும். உனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா கேள்விப்படாம இருந்திருப்பா. அதெல்லாம் நீ இப்ப என்ன பண்ணணும், கேள்விப்பட்டு இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ், ஓ இதெல்லாம் இன்கம் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், ஃபெமிலியர் ஆயிக்கணும். நல்லா கவனி. கொஸ்டின் நம்பர் 5 ஒன்று கொடுத்துருப்போம் உன் புக்ல, ரிவர்ஸ் ஒர்க்கிங் ப்ராப்ளம். மேல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டான், மேல ட்ரேடிங்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லி கொடுத்துட்டான், சேல் கொடுக்கல, கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல, இங்கேயும் கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல. மிஸ்கிளீனியஸ் எக்ஸ்பென்ஸ் மிஸ்கிளீனியஸ் இன்கமும் இருக்குன்னு கொடுக்கல, மிஸ்கிளீனியஸ் இன்கமும் இருக்குன்னு சொல்லிட்டான் கொடுக்கல. ரெண்ட் கொடுத்துட்டான், ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டான், எதுல P&L டெபிட் சைடுல ரெண்ட் கொடுத்துட்டான், ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டான், செல்லிங் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கல. கமிஷன் டு மேனேஜர் 2 lakhs கொடுத்துருக்கான், நெட் ப்ராஃபிட் கொடுக்கல. கீழே என்ன தெரியுமா கொடுத்துருக்கான், கமிஷன் சார்ஜ் வில் பி ரேட் ஆஃப் 10% கொடுத்துட்டான், கமிஷன் சார்ஜ் வில் பி ரேட் ஆஃப் 10% கொடுத்துட்டான், ஆன் சேல்ஸ் தான். அப்போ கமிஷன் சாரி ஆன் ப்ராஃபிட் தான். அப்போ 2 lakhs கமிஷன் கொடுத்துருக்க, 10% ஆன் ப்ராஃபிட்னா ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும், அதுல தானே 10%. கரெக்டா? 10%னா இதுல 2 lakhs இருக்கு, இந்த 2 lakhsல 10% இந்த அமௌண்ட்ல 10% தானே 2 lakhs. அப்ப 20 lakhsல 10% தான் என்னது, 20 lakhsல 10% என்னது 2 ப்ராஃபிட். அப்போ நீ ரிவர்ஸ் ஒர்க்கிங்ல கண்டுபிடிக்கணும், நெட் ப்ராஃபிட் 20 லட்சம், அப்ப 2 lakhs இது, அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு அவன் கீழே டேட்டா கொடுத்துருப்பான். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 1% கொடுத்துட்டான். அப்ப டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 1% ஒரு ஆன்சர் வந்துடும். பிசிபி இஸ் ஈக்குவல் டு இந்த அக்கௌண்ட், அதுல ஒன்னு மட்டும் அன்னோன் ஃபிகர். அப்ப 3 ஆட் பண்ணி இதுல இருந்து மைனஸ் பண்ணா அந்த அன்னோன் ஃபிகர் கிடைச்சிடும். அப்ப இந்த மிஸ்கிளீனியஸ் எக்ஸ்பென்ஸ் கிடைச்சிருச்சு. அதை வச்சு அப்படியே மிஸ்கிளீனியஸ் இன்கம் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி அப்படியே என்ன பண்ணணும், நீ ரிவர்ஸ் ஒர்க்கிங் ப்ராப்ளம் பண்ணணும், சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் நீ ட்ரை பண்ணி. கொஸ்டின் நம்பர் 5 அதுக்கு தான் இந்த மேனேஜர் கமிஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்? நெக்ஸ்ட் நான் சொல்ற சம்ஸை டே 8 இன்னைக்கு கரெக்டா இந்த சம்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குற சம்ஸ் புக்ல சார்ஜ் பண்ணி நான் 2-3 சம் போட்டு காட்டுறேன்.